உங்களுக்கு ரேஷன் அரிசி தரோம், என்னென்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க. கவர்மெண்ட் மேல நான் தான் 2026 முதலமைச்சர், என்ன வேணும் சொல்லுங்க. பிரசாந்த் ப்ரோ, இந்த காசு 10 லட்சம் தராங்களா, அது தப்புன்னு சொல்றாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன இந்த படிக்காத புக்கை படிச்சுட்டு ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கானுங்கல்ல, அந்த இதுல சொல்லுவானுங்க பாருங்க, அந்த நீய நானால ஒருத்தர் குண்டா ஒருத்தர் சொல்லுவா அப்படி இல்லை வந்துட்டு இளையராஜா அதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த பீத்தோவனோட அந்த 2வது சிம்பனில அந்த 3வது நோட்ல ஒண்ணு பண்ணியிருக்காரு பாருங்க, இது பூரா அந்த குரூப்புங்க. ஏடா என்ன என்ன நடந்திருக்கு, என்ன சும்மா எதனா பேசிக்கிட்டு குடிகாரர் இருக்குன்னு அவங்க குடிச்சதுக்காக கொண்டு போய் 10 லட்சம் தர்றாங்க. அரசாங்கத்தினுடைய ஃபெயிலியர் அதுதான். இந்த இந்த விஷயம் நடந்தது வந்து அரசாங்கம் வந்து ஃபெயில் ஆகாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா அவன் போய் கள்ளச்சாராயத்தை அக்சஸே இருந்திருக்காது. முதல்ல ஃபஸ்ட்டு கள்ளச்சாராயம் காய்ச்சவே முடியாது. நம்பர் 1 மலையில் அந்த சேலத்து மலைகளில் வந்து அங்கே வந்து மேலே வச்சு தான் காய்ச்சுறாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே கீழே இருக்கிற இன்டர்வியூவில் சொல்கிறாங்க. அதை காய்ச்சி அதை கீழே கொண்டு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதே அங்கேருந்தே பாக்கெட்டாக கொண்டு வர முடியாது. வர்றதுக்குள்ளேயே 4-5 பாக்கெட் குடிச்சிருவானுங்க. அதனால் அதை வந்து ட்ரம்லையோ இதுலையோ எடுத்துகிட்டு வந்து கீழே வந்து பாக்கெட் போட்டு அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் இருக்குது. கலாச்சாரத்தை அப்படியே எடுத்து மக்கில் எடுத்து வாயில் ஊற்றி விட முடியாது. அது கரெக்டாக பாக்கெட் சைஸ் பிரித்து இப்படி ஒரு ப்ராப்பர் நம்ம சரக்கு நெட்வொர்க் மாதிரியே அதுக்கு ஒரு வேலை இருக்குது. அப்போ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடந்து எண்ட் யூசர் கையில் வந்து அந்த ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த நடுவில் அந்த சிஸ்டமே வேலை செய்யலை, சுத்தமாக வேலை செய்யலை. அதாவது வேலை செய்யலைன்னா எல்லாருமே அது கூட வந்து ஒன்றுக்குள்ள ஒன்றா இருந்துருக்குறாங்க. அப்படிங்கிறப்போ மொத்த சிஸ்டத்தோட ஃபெயிலியர் இது. அந்த ஃபெயிலியர்னால தான் ஏழைங்க இறந்துருக்காங்க. செத்தவன் எவனும் மிடில் கிளாஸும் கிடையாது, அப்பர் மிடில் கிளாஸும் கிடையாது, பணக்காரனும் கிடையாது, தினக்கூலிகள். அவன் வந்து மேக்ஸிமம் கள்ளச்சாராயம் அக்சஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நாம் இங்கே 120 ரூபா 130 ரூபா ஈஸியாக நமக்கு ஒரு அமௌண்ட்டே இல்லைன்னு நினைக்கிறோம்ல. இப்போ சேலத்து பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சேலரி அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 500 to 600 பெரிய சேலரி. அது ஐ மீன் அந்த அந்த ஏரியாஸில் சொல்கிறேன் நான், பெரிய சேலரி. அது நிறைய பேர்த்துக்கு அது பெரிய சேலரி. அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு குவார்ட்டர் வாங்குறதுக்கும் நம்மளை மாதிரி வந்து சும்மா பொழுது போகலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்து சரக்கு அடிக்கிறது கிடையாது. நிறைய பேர் சரக்கு அடிக்கிறது வந்து அங்கே வந்து உடல் வலி, அது தீத்துருன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களோட அறியாமை அது வேறுன்னு வச்சுக்கோங்களேன். குடிச்சிட்டு படுத்தா உடம்பு வலி இல்லாமல் தூங்கிடலன்னா அவ்வளோ ஃபிசிக்கல் லேபர் இருக்குதுங்க. அந்த லேபர் முடிச்சுட்டு வந்து ஒரு சரக்கை போட்டால் ஒரு குவார்ட்டர் அடிச்சான்னா கம்முன்னு தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் அடிச்சுட்டு தூங்குறவங்க இருக்கிறாங்க. அதற்காண்டி குடிக்கிறதா பாவம். நிறைய பேர் அந்த ஏழை மக்கள் குடிக்கிறதா. இப்படி இந்த ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர். அப்படிங்கிறங்காட்டிக்கு கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கில்ட் ஆகி, ஏன்னா அவன் வந்து இப்போ நார்மல் ஒரு அஃபோர்டபுளாக ஒரு டீசெண்டான சரக்கு, இங்கே யாருமே சரக்கு அடிக்கிறது அப்படின்னு எவனுமே இங்கே பேசலை. ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் ஹஸ் கில்ட் நோ ஒன். யாரையும் கொண்டது கிடையாது. இப்போ வீட்டில் வந்து ஒரு பெக் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான்னா அவனை யாரும் எங்கேயும் போய் எதுவும் பண்ணுறதில்ல. அதீத சரக்கு இந்த மாதிரி கள்ளச்சாராயம் அப்படிங்கிறதான் குடும்பங்களை வந்து அழிக்குது. இப்போது பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து அதில் ஒரு பாயிண்ட் செம்மையாக சொன்னார். இப்போ அவன் ஏன் கள்ளச்சாராயம் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் சூப்பராக சொன்னான். அப்படி என்ன சொன்னார்னா, அவன் நல்ல சாராயம் ஐ மீன் டாஸ்மார்க் அதில் குடிச்சு அடிமையானங்காட்டிக்கு ஒரு பாயிண்டில் கிட்டத்தட்ட வெறியன் ஆயிடுறான், சரக்குக்கு அடிமையாயிடுறான். சரக்கு இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஸோ அந்த பாயிண்டில் தான் என்னென்னா, இது கிடைக்கலன்னா இன்னொன்று அப்படிங்கிற அந்த நிலைக்கு தள்ளப்படுறான். ஸோ டாஸ்மார்க்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இல்லை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. தொப்புள் கூடி உறவு அப்படின்ட்டு வந்து இன்னைக்கு வந்து சொன்னார். ஸோ நான் என்ன சொல்கிறேன், அட்லீஸ்ட் நம்ம கவனிக்கணும் என்ன சொல்கிறாங்கன்னு. எல்லாருமே நம்ம ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பண்ணாமலே எனக்கு பிடிக்காதனால அவர் சொன்னால் அவர் பேசினா கேட்க மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. எல்லார் சைடு என்ன பேசுகிறாங்க. இப்போ இன்னைக்கு திருமாவளவன் அங்கே இருக்கார், இப்போ போயிருக்காரு. போயிட்டு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அது அவங்க குடும்பத்தோட நிறைய தலித் மக்கள் தான் அதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உட்காந்து மற்றவங்க மாதிரிலாம் போயிட்டு இந்த ஷோக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு வெளில வந்துட முடியாது. உட்காந்து ஒவ்வொரு குடும்பமாக உட்காந்து அவங்களுடைய பிரச்சனைகளை வந்து கேட்கணும். உட்காந்துருக்காரு, நைட் ஃபுல்லாக உட்காருவார்னு நினைக்கிறேன். உட்காந்து அவ்வளோ குடும்பங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்பர் இப்போ கூட 42 இருக்கிறது 43 ஆயிடுச்சு அப்படின்னு போடுறான். 43 பேர் அப்படிங்கிறதுங்க கிட்டத்தட்ட 2 வீதியே காலியான மாதிரி.
எவ்வளோ பெரிய ஒரு சோகங்க. நீங்க அங்கங்க ஒரு ஊர்ல ஒரு ஆள் ஒரு இறப்புனாலே நமக்கு இந்த கொரோனா அப்ப அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு ஏரியா ஒரு ஏரியால அப்படியே 43 பேர் காணோம். அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ வலி நிறைந்ததா இருக்குங்க. ஸோ இதனால தான் அரசாங்கம் காம்பன்சேஷன் தருது 10,00,000. இல்ல இவனுங்க இந்த 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 மீம் மயிராண்டிக வந்துட்டு அப்பனா மனைவிகள்லாம் கள்ளச்சாராயம் எப்ப குடிக்கிறீங்க? எப்ப சாவீங்கன்ட்டு இருக்காங்களாம். டேய் எதனா சும்மா ஏன்டா எதுல தான் ஜோக் பண்றதுன்னு இல்லையாடா? அ இல்ல 43 ப்ரோ, பேர் அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சாவுக்கு மட்டும் எதுக்கு 10,00,000 தர்றீங்க? மத்த சாவுக்குலாம் அவ்வளவு தரது இல்லையேன்னு இத ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வராங்க. சிவகாசி பிரதர் பட்டாசுக்கு தீ விபத்துக்குலாம் ஏன் இவ்வளவு தரது இல்லன்றாங்க. இது எல்லாத்துக்கும் தரணும் பிரதர். ஏன்னா எல்லாமே அரசாங்க ஃபெயிலியருங்க. ஒரு சிவகாசி பட்டாசு மட்டும் இப்ப என்ன அவனது மட்டும் என்ன உயிர் வந்து என்ன அரை உயிரா? அரை ஆன்மாவா? அவனதெல்லாம். அவனுக்கு 50,000 மேல இருந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. 50,000 1,00,000 மேல இல்ல தரைய பிரதர். மாட்டானே. இதுதான் அதுதான் பிரதர் நான் சொல்றேன். அப்போ கவர்ன்மெண்ட் வந்து என்னன்னா, முதல்ல இதுக்கு ஒரு டீமா போட்டு, இந்த மாரி என்னென்னலாம் கிரிட்டிக்கலா மக்கள வந்து அஃபெக்ட் பண்ணுது. எது அஃபெக்ட் பண்ணுது? ஸ்டோன் குவாரியிங் அதுல நெறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. சிவகாசி பட்டாசு நம்ம அடிக்கடி பார்க்குற ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துட்டே இருக்குது. சாலை விபத்து, இந்த ஓவர் ஸ்பீடிங் இது, ட்ரங்க் டிரைவிங் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டீமை போட்டு உட்காந்து மானிட்டர் பண்ணி டேட்டா எடுத்து அது இருக்குனாலே எல்லாம் சரியா போயிருங்க. இது கமிட்மெண்ட் வேணும் பிரதர். அவ்வளோதான். இது வந்து அதான் சொல்றேன். நீங்க பெரிய அறிவோ, உலக நாலேட்ஜ் எல்லாம் தேவையில்லைங்க. நீங்க இந்த ஊர்க்காரனா இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு பதறும். ஐயய்யோ! இப்படி இருக்குதே, இதுக்கு ஏதோ ஒண்ணு சரி பண்ணணுமேன்னு வழி கண்டுபிடிச்சிருவீங்க நீங்க. நீங்க ஒண்ணும் பெரிய உங்களுக்கு வந்து எல்லா நாலேட்ஜ் இப்போ காமராஜர் ஐயா இருந்தாருன்னா, அவருக்கு என்ன பெரிய இந்த நாலேட்ஜ் அது கிடையாது. அவர் வந்து தமிழ்நாட்டு மேல அன்பு கொண்டவர். அதனால இந்த மாநிலத்துக்கு நம்ம போறதுக்குள்ள என்னென்ன பண்ணி விடணும், அப்படிங்கிறத தன்னோட வீட்டுக்கு பண்ற மாரி இந்த மாநிலத்துக்கு பண்ணாரு. இவ்வளோதான் மேட்ரு. அப்போ இப்போ சிவகாசி பட்டாசெல்லாம் இருக்குதுன்னா, முதல்ல அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாத்தணும். சிமெண்ட் ஷீட்ட வச்சுட்டுங்க, ஃப்ளை ஆஷ் பிரிக்ல வந்து அந்த பில்டிங் கட்டினா, அந்த பில்டிங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதுக்குள்ள கொண்டு போய் சூடா பட்டாசு பொடி வச்சோம்னா, அது வெடிக்காம என்ன பண்ணும்? அப்போ ஒரு ஆர்க்கிடெக்ட்ஸ கூப்பிட்டு இது எப்படி வைக்கலாங்க? எப்படி ஸ்டோர் பண்ணலாம்? அப்போ ஒரு பேசிக் ஆர்க்கிடெக்சர் இது. இப்படி இருந்தா தான் இதுக்கு இது இருந்து, இது இருந்தா தான் எல்லாத்துக்கும் பர்மிஷன். அங்க இருக்க லோக்கல் ஆஃபீசர் வந்து தெளிவா சொல்லிரணும். இங்க பாரு லஞ்ச லாவண்யம் எதுவும் இருக்கக்கூடாது. இல்ல வாங்குறியா? வாங்குறனா கூட அளவா வாங்கிக்க. ஆனா இந்த காம்ப்ரமைஸ் எங்கேயுமே பண்ணிறாத. ஸ்ட்ரக்சர்ல எதுவுமே பண்ணிறாத. கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது. ஸோ தெளிவா யார் பட்டாசு கம்பெனி வச்சிருந்தாலும் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சுங்க. அது கமிட்மெண்ட் அதான் வேணும் பிரதர். பிரச்சனை சிவகாசி இருக்கா? SOP இல்லன்னு நினைக்கிறீங்களா? பிரதர் இருக்கு. நான் அதான் சொல்றேன். அததான் சொல்றேன் நானு. அதுக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ் இல்லையே இங்க ஃபாலோ பண்றதுக்கு. இப்போ ரூல் புக் இப்ப சிவில் இன்ஜினியர் வந்து பாத்தீங்கன்னா, நானும் பார்க்குறேன். இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்லாம் எல்லாரும் ரூல் புக் வச்சிருக்கிறாங்க. இருக்குது. கான்கிரீட் இத்தனை சட்டி போடணும், இத்தனை கம்பி இப்படி வளைக்கணும் இதெல்லாமே இருக்குது. யார் ஃபாலோ பண்றா? அது நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது கமிட்மெண்ட்ல தான் நடக்குங்க. சும்மா வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டா வராது பிரதர். கமிட்மெண்ட் இல்லன்னா எப்படி அது வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செயலாக்கம் பெறும். செயலாக்கமே பெறாது இல்லைங்களா? ஸோ இங்க தேவை கமிட்மெண்ட் தான். இங்க தேவை கமிட்மெண்ட் தான். நாம பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டேட் பிரதர். பெரிய பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டேட். அப்புறம் இந்த சொல்லிட்டு இருக்கோம்ல, ஆஹா! ஓஹோ! அசுர வளர்ச்சி. முந்தா நேத்து 4 மணி போட்டிருந்தானுங்க. நகரத்துக்கு ஈக்குவலா கிராமங்களிலும் பெரும் வளர்ச்சி. இந்த ஸ்டேட்டஸ் இந்த ஸ்டேட்ஸ் வச்சு என்னடா பண்றீங்க? ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்துல ஒரு சாதாரண அவனுக்கு வந்து இந்த ரூ. 50 குடுத்து கள்ளச்சாராயம் வாங்குற அளவுக்கு, அந்த அளவுக்கு கூட கெப்பாசிட்டி இல்லாம பல ஊர்கள் சுத்திட்டு இருக்குது. அதுக்கு இப்ப இருக்கிற எக்ஸாம்பிள் தான். அவன் அவன் நல்லா இருந்தா அவன் எதுக்கு இந்த கருமத்த வாங்கி குடிக்கிறான்? ஜம்முன்னு 1848 ஏதோ ஒரு சரக்கு ஒண்ணு வாங்கி நீட்டா வீட்ல உட்காந்து குடிப்பானுங்க. அப்போ இவனுங்க ஸ்டாட்ஸ்ன்னு இந்த பேப்பர்ல போடுறதுக்கும், நிஜ வாழ்க்கைக்கும் நெறைய உடன்படாம கிடக்குதுங்க. அதான் உண்ம. நிஜ சிச்சுவேஷன். ஆனா அட்லீஸ்ட் வந்து இப்பயாவது இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு கொஞ்சம் கேர் எடுத்து இப்ப என்னன்னா கள்ளச்சாராயம் ஒழிப்பு, கள்ளச்சாராயம். நீங்க முதல்ல டாஸ்மார்க்கே சரி பண்ணுங்கய்யா. வெறும் கள்ளச்சாராயம் மட்டும் இல்ல. இது அது மட்டும் கிடையாது. டாஸ்மார்க்ல விக்கிற சரக்கு கேட்டா, அதுக்கு இந்த கள்ளச்சாராயம் குடிச்சிடலாம் அப்படிங்கிற ரேஞ்சில வந்து டாஸ்மார்க்ல பல சரக்குகள் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லதா குடுங்கய்யா. அவன் நல்லதா குடிச்சிட்டு போறான். காசு வாங்குறீங்கல்ல. நீங்க காசு வாங்குறது ஒரு எப்படி சொல்றது? இன்டர்நேஷனல் பிராண்டுக்கு ஈக்குவலா காசு வாங்குறீங்க. நான் சொல்றது. அதுல ஒரு லாபமெல்லாம் எடுத்துக்கங்க. இந்த எக்ஸ்ட்ரா ரூ. 10 அதெல்லாம் வைக்காம, அவனுக்கு கொஞ்சம் நல்ல சரக்கா குடுங்கய்யா. கொஞ்சம் லென்த்தா வாழ்ந்துட்டு போறான். இன்னொரு 10 வருஷம் வாழ்வாங்கிறவன், இன்னொரு 12 வருஷம் வாழ்ந்துட்டு போறான். அத குடுங்க. குடுத்துட்டு அப்புறம் மெதுவா கிராஜுவலா டிக்ரீஸ் பண்ணுங்க.
எத்தனை விவசாயி வந்து 10-15 வருஷமா கத்திக்கிட்டே இருக்கானுங்க, எங்களுக்கு கல்லுக்கு வந்து பர்மிஷன் தாங்க, பர்மிஷன் தாங்க. அது யாருக்குமே பாதகம் இல்லை. ஒழுங்கா கல் இறக்கி கல்லை குடிச்சா யாருக்குமே பாதகம் இல்லை, உடம்புக்கும் பாதகம் இல்லை, அவன் விவசாயிக்கும் ஒரு அடிஷ்னல் ரெவன்யூ. அதை ஏதோ பெரிய கொலை குற்ற மாதிரி இங்கே ஏன் கேரளாவில் இருக்குது? கேரளாவில் ஒன்றும் ஆகிறது இல்லையா? நல்லபடியாக எல்லாரும் கல்லை குடிச்சிட்டு நீட்டாக அதுக்கு சைட் டிஷ் தொட்டுட்டு இங்கிருந்து பொள்ளாச்சி தாண்டி அதுக்குன்னே போய் குடிச்சிட்டு வர்றாங்களே. கேரளாவில் பண்ண பொள்ளாச்சிலே முடியும். கிடைக்குது. அதுதான் பிரதர் நான் என்ன சொல்கிறேன், நான் இப்போ இந்தியாவில் பண்ணல அப்படின்னா ஓகே பண்ணுறலாம். இங்கிருந்து வந்து ஒரு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டரில் கிடைக்குது அப்படின்னா ஏன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடாது? தென்னை விவசாயிகள் எத்தனை பேர் பயன்படுவாங்க, பனை விவசாயிகள் எத்தனை பேர் பயன்படுவாங்க? அப்போ கவர்மெண்ட்டுக்கு கமிட்மெண்ட் வேணுங்க. நீங்கள் அந்த விவசாயியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு கமிட்மெண்ட் வந்து ஒன்று பண்ணிடுவீங்க. சிவகாசியில் ஒருத்தன் வந்து பாவம் அந்த மே மாதம் சுத்துவான் பாருங்க பட்டாசை, அது வந்து நரகத்துக்கு சமமானதுங்க. அந்த அந்த பொடி வந்து நாம் ஒரு நாள் பட்டாசு வெடிச்சாலே சின்ன வயசில் அந்த கன் பவுடர் மாதிரி அது கையில் ஆச்சுன்னா அந்த கரும்பத்தை கழுவுற வரைக்கும் நாறிக்கிட்டே கிடக்குங்க. அவன் அதுலேயே ஊறுறான் வருஷம் ஃபுல்லாக. அப்படிங்கிறப்ப அவனுக்கெல்லாம் வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த அதாவது அதில் வந்து அவன் தேர்ந்துட்டான். அதுலேருந்து வேற என்ன பண்ணலாம்? அதுலேருந்து வேற ப்ராடக்ட் ஏதாவது பண்ணலாமா? அவனுக்கு வந்து ஹார்ம்லெஸ்ஸாக ஏதாவது பண்ண முடியுமா? இதுக்கெல்லாம் ஒரு R&D அமைச்சு ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் நல்ல பிஸ்னஸ், பெரிய குளோபல் பிஸ்னஸ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு சின்ன R&D சென்டர் போட்டு வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு ஆர்கானிக் பட்டாசு அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ண முடியுமா? ஒவ்வொரு R&D சென்டருங்க சின்ன சின்னதாக போட்டு பண்ணால் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இது அதான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் திருப்பூரில் இருக்கோம். எங்கள் திருப்பூரில் எல்லாரும் பண்ணுறோம் நூல் இதெல்லாம். பெரிய R&D சென்டர் திருப்பூரில் கிடையாதுங்க. இத்தனை 1000 கோடி பண்ணுற திருப்பூரில் ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு இருக்குது, அங்கங்கே பிச்சு இருக்குது. காம்ப்ரிஹென்சிவான ஒரு சென்டர் கிடையாதுங்க. இருந்துச்சுன்னா புது யான் கண்டுபிடிப்பான், புது வகையான நிட்டிங் கண்டுபிடிப்பான், புது மெட்டீரியலே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கண்டுபிடிப்பான். நாம் வந்து பார்த்திங்கன்னா 10 ஸ்டெப் அஹெட் ஆயிடுவோம். நீங்கள் அப்படிங்கிறப்ப ஃபேஷனில் நாம் தான் டாப்பாக இருப்போம். இப்போ தான் முழிக்குது கவர்மெண்ட்டை, சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் முழிச்சு இப்போ தான் அந்த கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாராயத்தை பற்றி பேசிட்டு இருந்தானுங்க. என்னங்க திருப்பூர் படின்னு போயிட்டீங்க? இல்லை சொல்கிறேன் சரி. வேற சாராயத்தை பற்றி கரெக்டாக ஒரு ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்ல திடீர்னு சமாதானம் போயிட்டீங்களே திருப்பூர். வழக்கம் போல போறதுதான் கருத்து. சிவகாசில அப்படியே திருப்பூர் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டீங்க. எப்படின்னா கூவத்துல தொடங்குவான், அப்புறம் பார்த்தா தாய்லாந்துக்கு போயிடுவான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பண்ணி அப்படியே கடல்ல போய் தாய்லாந்து போய் பட்டாயால உட்காந்துருப்போம். ஸோ அது வழக்கமாக நடக்கிறது தானே. ஸோ இப்போ என்னன்னா ரிகார்டிங் சாராயம், சரி இன்னைக்கு என்னென்னா ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிறாங்க. விஜய் என்ன பேசுனது, அறிக்கை விட்டதெல்லாம் டென்ஷன் ஆகிக்கிறாங்க. ஆனால் ஒருத்தனுக்காவது முதுகெலும்பு இருக்கட்டும்ப்பா. என்ன ஒருத்தனுக்காவது முதுகெலும்பு இருக்காதுப்பா. ஒருத்தனாவது வந்து தமிழ்லாம் வந்து நின்று பேசுகிறானப்பா. அறிக்கை விடுறதுக்கே வந்து அரை நாள் யோசிக்கிறவனுக்கு பூரா விஜயை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? உங்களுக்கு அறிக்கை ஒரு அரை பேஜுக்கு அறிக்கை ரொம்பலாம் வேண்டாம்ப்பா. அரை ட்வீட்டு போடுறதுக்கு அத்தனை பயம். என்ன பண்ணிடுவானுங்களோ, ஆஹா சம்பாரிச்சு காசை பிடிக்கிட்டு போயிடுவானுங்களா, ஆஹா அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகுமா. ஒரு இட்டிஸ் பிரசாந்த் பேசுகிறையா, நான் என்ன பெரிய இப்பனா போனால் ஒன்றும் இருக்காது. எனக்கு இருக்கிற தைரியம் கூட உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் அது என்ன? நீங்களாம் என்ன லட்சணத்தில் நான் ஃபேன்ஸ் குரூப்பை வச்சுக்கிட்டு விஜயன் செய்யவில்லையா, விஜயன் ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த பாட்டி வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கட்டி பிடிச்சாங்களாம். சொல்லுங்க. இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நம்ம விஜய் பேசினாலும் சரி, பொலிட்டீஷியனா விஜய் பேசினாலும் சரி, இந்த சூர்யாவே பேசல இன்னைக்கு பேசினாலும் சரி, புதுசா அஜித்தே வந்து கண் திறந்து பேசினாலும் சரி, மக்கள் நாளைக்கு இதே மாதிரி கலாச்சாரம் குடிக்காம இருக்க போறாங்களா? அதெல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் மாறும். அதெல்லாம் அப்படிதான் நாம தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையாதுங்க. அது கண்டிப்பாக மாறும். அப்படிலாம் நினைக்காதீங்க ப்ரோ. அது நான் மனித முயற்சிக்கு தாண்டி ஒன்றுமே கிடையாதுங்க. இதே ஊரில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை சாகிறப்போ வந்து பொம்பளையும் தள்ளி கொண்டுட்டு இருந்தோம் தீக்குள்ள. அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்க, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி. இதே ஊரில் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பொம்பளை புள்ள பிறந்ததுன்னு நைஸாக கள்ளிப்பால் எடுத்து டக்குன்னு ஊற்றி விட்டு கொண்டுட்டு இருந்தோம். இதெல்லாம் மாறவே மாறாது. நானுங்க காது மேலே வச்சு எல்லாம் மாற்றிடுச்சு சொசைட்டி. கவர்மெண்ட் தானே ப்ரோ? ஆனால் ஸ்டெப் எடுத்த கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தான் ஸ்டெப் எடுக்கும். அரசாங்கம் தான் எல்லாமே மாற்றும். அரசாங்கத்தோட இப்போ நீங்க ரூல்ல தான் எல்லாமே மாறும்.
ஆப்வியஸ்லி என்ன மாத்தணும்ன்றீங்க? கவர்மெண்ட் என்ன மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க? எனக்கு புரியல. இப்ப பிரசாந்த் போய் இப்ப நெருப்புல ஊந்துட்டான்னு சொன்னீங்க. அது வந்து ராஜா மோகன் ராய் வந்து அட்ரஸ் பண்ணி பண்ணான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நம்ம யாராவது ஆமா ஒருத்தவங்க ஸ்டெப் எடுக்கணும் இல்ல கவர்மெண்ட் அது- அது இல்ல உட்பட அதான் ஜெயலலிதா சொல்றேன். முன்னாடி யாரோ ஒரு வரைக்கும் சொல்லிக்கணும் எல்லாரும் அவ்வளவுதான். நெருப்புல ஊத்துருந்தவங்க. சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்க. ஷோ என்ன டைம் காமெடி இல்ல உங்களை சொல்லுங்க. என்ன ஷோ டைம் சொல்றேன். அவனா ஷோ டைம் சொல்றேங்க. இல்ல 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 சந்தோஷ், என்ன மாத்தணும், என்ன என்ன என்னது இல்ல கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கணும், கவர்மெண்ட் இதை மாத்தணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கண்ணை பாயிண்டா திறக்கணும். சொல்லுங்களேன்னு ரொம்ப சிம்பிள், கண்ணை திறக்கணும். ஏன்னா இப்ப இது வந்து கள்ளசாராய பலி இல்ல, கரெக்டா ஒரு வருஷத்துக்கு ஆமா முன்னாடி ஆமா நடந்திருக்கு. அப்படிங்கிறப்பங்க ஒரு விஷயம் அப்படி நடந்திருக்கிறப்போ அதுக்கு என்கொயரி போடப்பட்டது, இத்தனாயிரம் பேனர்கள் அழிக்கப்பட்டதுன்னு சும்மா ஒரு 10 நாள் அறிக்கை வந்துச்சு, அப்புறம் காணாம போயிடுச்சு. ஒரு இல்ல இதுதான் இதுதான் வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. என்ன தெரியாது, இப்பவும் வந்து பொலிட்டிக்கலாவும் பேசல. இது வந்து என்ன தெரியாது சொல்லு. யாரா எதா இருந்தாலும் உயிர் போனது அது வந்து யாராலையுமே தாங்கிக்க முடியாத சரி ஒரு இதுதான். சரி ஆனா ஆ. டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் அட யாரா இருந்தாலும் சரி, வாங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க, 2004ல இருந்து ஒரு நிமிஷம் பிரதர், 2004ல இருந்து 14 வரைக்கும் 1500 பேருக்கு மேல இறந்திருக்காங்கன்னு என்சிபி ரிப்போர்ட் சொல்லுது. சரி உண்மை இது வந்து அபிஷியலா சொன்னது. ஆ. இப்போ போன வருஷம் இதே டிஎம்கே பீரியடே வச்சுக்குவோம், ஏன் பழசலாம், ஏன் அவங்க வேணாம் தான் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, டிஎம்கே பீரியடே வச்சுப்போம். போன வருஷம் இப்ப இந்த 22 பேர் இறந்து போனாங்கல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 11 லேப் பத்தி இவரு சரவணன் பேசிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்போர்டேஷன் பக்னு சொல்றாங்க. அதாவது பாண்டிச்சேரியில இருந்து மெத்தனால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்க உள்ள இண்டஸ்ட்ரிய போய் பார்த்தானுங்க. இப்போ என்னன்னா பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்குங்கிற மாதிரிதான் நியூஸ் வந்திருக்கு. அந்த ஏடிஜிபியை வந்து இப்ப வந்து மாத்தினது அதனாலதான். அந்த போன வருஷம் நடந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் 19,500 லிட்டர் வந்து அழிச்சிருக்காங்க. ஒரு 57 பேருக்கு மேல வந்து குண்டாஸ் போட்டிருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்துட்டாங்க. ஆனா கவர்மெண்ட் ஆளை வச்சு கமிஷன் வாங்குறாங்க, கலெக்ஷன் வாங்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் இல்லைன்னு யாரையும் முட்டு கொடுக்க முடியாது, எல்லாம் பண்றாங்க. இல்லாம இருந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இப்படி உட்காந்து காட்ட முடியாது. இப்போ இந்த அளவுக்கு நடந்திருக்கு, போனதுலயே உயிர் போயிருக்கு. அப்போ மக்கள் வந்து பயப்பட மாட்டேங்கிறாங்களே, உயிரே போயிருக்கு, நம்ம அதை குடிக்க கூடாது. அப்ப கார்த்தி சொன்னதானே உண்மை, அவன்கிட்ட காசு இல்ல, அவன் பிரெயின் சில ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம்ல கேக்குது, அவனால அஃபோர்ட் பண்ண முடியறது வந்து அது மட்டும்தான். உங்களுக்கே தெரியும் கொரோனா டைம்ல அந்த நிலைமைக்கு அவனை கண்டிஷன் பண்ணது யாரு, அவனை வந்து சாராய வெறியனா மாத்துறது கண்டிஷன் பண்ணது யாரு? நீங்க டாஸ்மாக் கொண்டு வரீங்களா? இல்ல பொதுவா சொசைட்டில கவர்மெண்ட் சொல்லாமே, வேற யாருங்க? அரசாங்கம். டாஸ்மாக்ல விட்டுருங்க, அரசாங்கம் தான், வேற என்ன? சந்தோஷ் ஊழலை ஒழிக்க முடியாது. என்னோட பாயிண்ட் மறுபடியும் அதே சொல்றேன், ஊழலை ஒழிக்க முடியாது. தமிழ்நாடு ஃபுல்லா கொள்ளையை ஒழிக்க முடியாது. உங்களால வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில அங்கங்க இருக்கிற கள்ளச்சாராய ஒழிக்க முடியும். இப்ப நீங்க பேசுறீங்க உங்க வீட்டுல குக்கர்ல வச்சு காய்ச்சினீங்கன்னா எனக்கு தெரியுமா, நான் ட்ரோன் வச்சு உங்க வீட்டை எட்டி பார்க்க முடியுங்களா? ரொம்ப சிம்பிளா சந்தோஷ், உலகத்திலே ரொம்ப சீப்பா கிடைக்கிறது மெத்தனால் தான், உங்களுக்கு தெரியுமா? இல்ல ஓகே, WHOவே ஸ்ட்ரகிள்ல இருக்குங்க, யாரால எதுவுமே பண்ண முடியாதுங்க. மெத்தனாலே கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் தெரியுமா? திண்ணற தெரியுங்களா? திண்ணற தூக்கிட்டு போய் காய்ச்சுவானுங்க. சந்தோஷ் நீங்க இப்ப என்ன கள்ளத்தனமா பண்ற எந்த விஷயத்தையும் ஒழிக்க முடியாது. பிராத்தல ஒழிக்க முடியாது, கஞ்சாடிக்கிறத ஒழிக்க முடியாது, எதையுமே ஒழிக்க முடியாது. இல்ல நான் ஒழிக்கிறது ஓகே கருத்து, அது வந்து எப்படின்னா அக்சஸ் வந்து ரொம்ப எல்லாமே கம்மி தான் பண்ண முடியும், தவிர 100% ஒழிக்க முடியும். கவர்மெண்ட் 90% தப்புன்னு வச்சுப்போம். இல்லைங்க, கவர்மெண்ட் நம்ம 90% தப்புன்னு வச்சுப்போம். நம்ம பண்ற தப்பு 10% நம்ம சாகுறோம். அது இருக்குங்க, அது அவ்வளவு ஈஸியா நாம எல்லாம் உட்காந்துட்டு பேசிடுறோம். அவன் செத்தவன் குடும்பத்துக்கு போய் பேசி பார்த்ததும் தெரியாது என்ன பிரச்சனைன்ட்டு, எல்லாம் இங்க உட்காந்துட்டு ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் பேசிட்டு அவனும் பெட்ரூம்குள்ள படுத்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறோம். ஐயோ, அது இல்ல பிரதர், இறந்தவங்களை பத்தி நம்ம பேசவே, அதை பத்தி பேசியும் பிரயோஜனம் இல்லை. இனிமேல் தானே என்ன ஸ்டெப் தானே பேசுறோம். நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்ற மேட்டர் கரெக்ட் சந்தோஷ் பிரதர். நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்சம் ஒருத்தன் கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்றான், டேய் இங்க தாண்டா கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க அப்படின்ட்டு, போலீஸ்காரன் இந்த நம்பரை வாங்கி அங்க கொடுத்துட்றான், டேய் இங்க வர்றா உன்னை பத்தி இவன் தாண்டா கம்ப்ளைண்ட் பண்றான்ட்டு. இதையாவது நிறுத்தலாம்ல, ஒரு அரசாங்கம் இதை பண்ண முடியும்ல? நான் கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன்,
இப்போ ஏடிஜிபி எல்லாருமே சூப்பரா இருந்து பூராமே கலெக்டர் எலெக்டர்ல கரெக்டா கலாச்சாரத்தை பூரா ஒழிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு எதுக்கு திடீர்னு எல்லாரும் மாத்துறாங்க? வேலை செய்யல, அதான் உண்மை. ஸோ வேலை செய்யலங்காட்டிக்கு தானே இன்னைக்கு இப்போ மெஷினரி வந்து சுத்தமா மாத்தி வேற ஒரு ஆளை உள்ள போட்டு என்னங்க அநியாயமா இருக்கு? கள்ளக்குறிச்சியில மட்டும்தான் கள்ளசாரம் இருந்துச்சா? அந்த கிராமத்தை மட்டும் தான், தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல இல்லையா? அததான் கார்த்தி சொல்றேன். இது அப்ப மத்தவங்க பயங்கரமா வேலை செஞ்சுட்டாங்க, இங்க இருக்கவங்க மட்டும் தான் வேலை செய்யலையா? சும்மா அந்த ஆர்குமெண்ட்டுக்கு பேசாத, எல்லா பக்கம் இந்த பிரச்சனை சொல்றேன் நானு. இது வெளியில வந்திருக்குது, எல்லா இன்னொரு பக்கம் பக்கமும் வரல, இந்த அவ்வளவுதான். பிரச்சனை இருக்குங்க. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. மக்கள் தாங்க வந்து மக்கள் தாங்க எதுக்கு அரசாங்கம் இருக்குது? இருக்குல்ல, இப்ப நாளைக்கு அட்ரஸ் நாளைக்கு என்ன கேட்கிறேன், இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிட்டுங்க. இப்ப நாளைக்கு இப்போ வந்து இப்போ ஒரு 3000 டாஸ்மார்க் கடை இருக்குன்னா 2000 டாஸ்மார்க் கடை வந்து கவர்மெண்ட் வந்து நிறுத்தி மூடுது அப்படின்னா நாளைக்கு வந்து 2000 டாஸ்மார்க் கடை வந்து மக்கள் வந்து உடைச்சு உள்ள வந்து பூரா எடுத்துட்டு போயிருவானா? இல்ல இல்ல, இல்லையே. நாளைக்கு அந்த நீங்க பக்கத்துல 2000 டாஸ்மார்க் வந்து மூடுனீங்கன்னா அதை வாங்கிட்டு நாளைக்கு வாங்கிட்டு பாதி வந்து தமிழ்நாடு வந்து வாங்கிட்டு வந்து சுடுவாரு. பிளாக்ல விற்பானுங்க. பாதி தமிழ்நாடு என்ன இல்ல ஆகும்? வாங்கிட்டு வந்து பிளாக்ல விற்கிறதுக்கு என்ன பாதி வழி பார்ப்பாங்க? தமிழ்நாடு அவங்களுக்கு தனியா தமிழ்நாடு கடை இப்படி காய்ச்சி பிடிக்குவானுங்க. சுடுகாடு தான் ஆகும். இப்ப பூரா டாஸ் கொரோனா டைம்ல எத்தனை அப்போ பேருக்கு என்ன செத்தாங்க? இல்ல கொரோனா இல்ல டைம்ல எத்தனை நான் பேர் என்ன கொரோனா செத்தாங்க? டைம் எத்தனை பேர் பதுக்கி வித்தாங்க? கொரோனா இல்ல டைம்ல எத்தனை பதுக்கி பேர் பார்டர்ல விற்கிறதுக்கு போய் வாங்கினாங்க? அது ஓகேங்க. இப்போ பூரா தமிழ்நாட்டுல எல்லா பக்கம் திறந்து வச்சு ஏன் எத்தனை காய்ச்சறாங்க? அதுக்கு என்ன பதில்? ரைட்டு. இல்ல பிரதர், ஒரு அப்பனா பர்டிகுலர் ரீஜியன்ல மட்டும்தான் காய்ச்சுறாங்க. வேற அந்த எந்த கல்வராயன் ரீஜன்லயும் மலையில காய்ச்சறது காய்ச்சறவங்க கிடையாது. இருங்க, நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணல. ஆனா உண்மை இதுதான். அந்த கல்வராயன் மலையில பாரம்பரியமா காய்ச்சறாங்க. ம். அதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டீஷியன் இருக்காங்க. நான் பேரே சொல்றேன். வசந்தம் சரவணன் முதற்கொண்டு இதுல இன்வால்வ் தான். எம்எல்ஏ ம். ம். நான் டைரக்டாவே அடிக்கிறேன். அததான் சந்தோஷ் பிரதர். அப்புறம் அப்ப எதுக்கு இந்த மாடல் பண்றோம், அந்த மாருதி மாடல், ஆல்டோ மாடல்னு சொல்லிட்டு நாங்க பூரா எவனுமே குறை சொல்லாத ஆட்சி ஒன்று நடக்குது, எதுக்கு சொல்லணுங்கிறேன் நான். அப்போ இல்ல இல்ல, ஒயின் ஷாப் கொண்டு வந்து ஓப்பனா தப்பு ஒரு சாதாரண தப்பு இருக்கு, சந்தோஷம் தெரியுது. தப்பு இருக்குதான் பிரதர். இல்ல இந்த இல்லைங்க, இப்போ இது இந்த தப்பு இருக்குது இல்லைங்க, இது உலக தப்புங்க. ஏங்க இப்போ ஓப்பனா ஸ்டாலின் இப்ப மலையில சிஎம் என்ன சொன்னாரு? பூரண மலையில மதுவிலக்கு கொண்டு வருவேன்னு சொன்னார்ல. இப்ப சொல்ல முடியுமா? 2029 சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாருமே மாறிட்டாங்க. அவங்களுக்கு தேவையான, அவனுக்கு தேவை, அவன் செலவு பண்றான், அவன் குடிக்கிறான். அதை நிறுத்த முடியாது. 2010 பிரதர் இது மாதது பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க, பாரம்பரியமா காய்ச்சறான்னு ஏதோ பாரம்பரியமா நெல் விதைக்கிற மாதிரி சொல்றீங்க. இல்ல அது அப்போ தப்புதான், அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்றான் அவன். அதுதான் சொல்றேனுங்க, அதையெல்லாம் கட் பண்ணலாங்கிற. இப்போ ஒயின் ஷாப்புக்கு என்ன வந்து சொல்லிடுறேன் ஜஸ்டிஸ், கள்ளச்சாரத்தை வந்து பெருகிடும், அதனாலதான் வந்து நாங்க ஒயின் ஷாப் வச்சிருக்கோம். அதுதானே உண்மை. இப்ப ஒயின் ஷாப் பிரதர், ஒயின் ஷாப்ல பிரதர் இதுக்கு ஒரே வழிதான் பிரதர். ஒயின் ஷாப்ல அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால கள்ளச்சாராயத்துல வந்து வாங்கி குடிக்கிறாங்க. சரிங்களா? கள்ளச்சாராயம் காய்ச்சறவன் பிசினஸ் காய்ச்சறான், கள்ளச்சாராயத்துல குடிக்கிறவன் அஃபோர்ட் பண்ண முடியாம குடிக்கிறான். இதுல ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஆக்சுவலா என்ன சொல்யூஷன் சந்தோஷ் பிரதர்? சொல்யூஷன் இதுதான் பிரதர். ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 100 ml 90 ml இந்த மாதிரி வந்து மினி பாட்டில விற்பானுங்க. இவங்களுக்கு அஃபோர்ட் ஆறத வந்து வித்தா மட்டும்தான் உண்டு. அப்புறம் வேற வழி என்ன பண்ண? இப்ப நீங்க வாயை அடைச்சீங்கன்னா வித்ட்ரால் சிண்ட்ரோம் வந்து செத்துதான் போவோம். இல்ல ப்ரோ, சந்தோஷ் சொல்றது சரிதான். என்ன மேட்டர்னா, இந்த டாஸ்மார்க்னு வச்சு பாத்தீங்கன்னா இந்த 4 ஐட்டத்தை வச்சு மாத்தி லேபிள் மட்டும் ஒட்டி கொடுக்கறதுக்கு இதை வந்து பிரைவேட்டைஸ் பண்ணி வெரைட்டிஸ் ஜாஸ்தி வந்துச்சுனால இப்ப பெங்களூர் போங்களேன், நீங்க வந்து குடிப்பாங்க, ஆனா அந்த குடி வெறிய அடிக்கல. ஏங்க இதுதாங்க நான் அன்னைக்கு சொன்னதுக்கு சண்டைக்கு வந்துட்டானுங்க. இல்ல அது உண்மைதான், பிரைவேட்ல மாத்துங்கன்னு சொன்னேன். இல்ல அதுதானே உண்மை. இது பிரைவேட்டா தானே இருந்துச்சு. நாம நீங்க வந்து கவர்மெண்ட்டை வச்சு ஒண்ணு கிளிக் வேணாயா, பிரைவேட்ல மாத்தி விடுங்க. நான் அன்னைக்கு சொன்னதுதான் சண்டைக்கு வந்துட்டானுங்க. இல்ல அதுதானே இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி சொன்னீங்க, பிரைவேட்டா கவர்மெண்டே காசு கம்மியா தான் விற்கிறாங்க, பிரைவேட் அந்த காசு கம்மியே அவங்களுக்கு வருமானம் கம்மின்னு சொல்லி அதை குடிக்கிறாங்க. இப்பதான் சொன்னீங்க. அப்படி இல்ல தமிழ். என்ன மேட்டர்னா, இது காசு கம்மியா விற்கிறான்னு சொன்னாங்க. இல்ல தமிழ் நல்லா தெரியும், கள்ளச்சாராயம் காசு கம்மி அப்படின்னு சொல்லி அதை குடிக்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல. கள்ளச்சாராயம் காசு கம்மி, அதோட கம்மி இல்ல, இதோட கம்மி. பிரைவேட் பிளேயர்ஸ் உள்ள வரும்போது அவ ரேஞ்சுக்கு அந்தந்த ஜியோகிராபிக்கு ஏத்த மாதிரி சரக்குகள் வந்து இல்ல இப்ப என்னன்னா டாக்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கு, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைச்சு விட்டு நீ நிறைய பேர்த்த வந்து உள்ள கொண்டு வந்தீங்கன்னா அவன் புதுசா கொண்டு வருவான். இவர் சொன்ன மாதிரி டாக்டர் சந்தோஷ் சொன்ன மாதிரி 90 ml, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு கட்டிங் அடிச்சா போதும், கிருன்னு இருக்கும். அந்த மாதிரி ஏர்டெல் போய் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் இப்படி மாறிச்சு, அந்த மாதிரி மாறும். இப்போ மாற்றம் வரும். இப்ப இதுல இறந்தவங்க எல்லாருமே கூலி வேலை செய்யறவங்க, கட்டட வேலை செய்யறவங்க, இவங்கதான். அவங்களுக்கு இவங்க பிரசாந்த் சொன்ன மாதிரி அவங்க உடம்பு வலிக்கு தான் யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு அது இனஃப் தான், சஃபிஷியன்ட் தான்.
ஆமா. அப்ப அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு அது போதுமே. டக்கில ஷாட் மாதிரி ஒரே ஒரு ஷாட் அடிச்சுட்டு போத வர மாதிரிலாம் வரும் சரக்கு. அப்படி அதுக்கான இது பண்ணும். சும்மா எத்தனை நாளைக்கு தான் இந்த 1848 மார்க்கெஸ் இப்போ நீங்க வந்து ஒரு ஃபுல் குவார்டர் நீங்க அடிச்சீங்கன்னா 15 வருஷத்துல சாவீங்கன்னா, இப்படி வந்து நீங்க மினிமமா இப்படி ஒரு டம்ளர் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஒரு 30 வருஷம் கழிச்சு சாக போறீங்க. அதான் என்னன்னா அதுக்கு தாங்க நீங்க வந்து பிரைவேட்டை கொண்டு வாங்கன்றோங்க. பிரைவேட்டை கொண்டு வந்து நீங்க வந்து அந்த மாதிரி புதுசா ஏதோ இன்னோவேட்டிவா புது சரக்கு இறக்குங்கன்னு சொல்றோம். இறந்த கார்த்தி இப்ப இவரு 50 ரூபாய்க்கு பிரபா வைன்ஸுக்கு சொல்லுவார்ல வடிவேல, அதெல்லாம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து அந்த வைன்ஸுங்கிறது அது ஒரு ஃபேமஸ். இந்த வைன்ஸ் அந்த வைன்ஸ்னு ஃபேமஸா இருந்தது. பாண்டிச்சேரிலாம் இருக்குங்க. பாண்டிச்சேரில வந்து பாத்தீங்கன்னா 90, 60 அதுதான் தனித்தனி பாட்டிலே இருக்கு பாருங்க. சின்னூண்டு இருக்கும், சின்ன பாட்டில். இருக்கு கட்டிங். ஆமாமா, கார் கீ மாதிரி தான் இருக்கும். கார் கீ மாதிரி தான் இருக்கும். 30 ml இருக்குது. ஆமாமா, ஆமா, டப்புன்னு ஷாம்பு பாக்கெட் மாதிரி இருக்கும். அப்படியே பிரிச்சு வாயில ஊத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படி இன்னோவேட்டிவா கொண்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க. அதான் சொல்றோம். இருக்கா இல்லையங்க பாண்டிச்சேரியில? பாண்டிச்சேரி எல்லா பக்கமும் இருக்கு. சாராயம் ஒழிக்கிறதுக்காக சரக்கு வைக்கணும்ன்றீங்க. கடைசியில வந்து பிரைவேட்டா போனா அவன் வந்து 20 ரூபாய்க்கு விற்க போறான். இல்ல சோட்டை, இப்ப அப்படி கிடையாது. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. சும்மா ஏதாவது வந்து இந்த லூசுத்தனமா இந்த கார்பரேட் அப்ரோச் பண்றது, அதே மாதிரி ஒரு தொழில் ஒண்ணு வந்துச்சுன்னா அதை அப்போஸ் பண்றது இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் நம்ம விடணும். இங்க அம்பானி, ஆதானி, இன்னைக்கு வந்து கலாநிதி மாறன்லாம் இல்லைன்னா எவனுக்கு இங்க வேலை இல்லை. எல்லாருமே கார்பரேட் தான். எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிற பிரைவேட் லிமிடெட்ஸ் தான். அப்படிங்கிறப்போ ஒரு பிரைவேட்டுங்கிறவன் வந்து வேற எங்கேயும் சைனாலேருந்து வந்துட போறது இல்லை. அவனும் நம்மள மாதிரி தொழில் பண்றவன் தான். தொழில் பண்றவன் ஒரு தொழில் போட்டி இருக்கும்போது அவன் தொழிலை பெஸ்டா பண்ணணும்னு நினைப்பான். இப்போ இங்க ஓடுதுல இந்த பிங்க் பஸ், நம்ம பஸ்ஸெல்லாம் இந்த கவர்மெண்ட் பஸ் மெட்ராஸ்ல ஓடுதுல்ல, நீங்க மதுரையோ இல்லை கோயம்புத்தூரோ போங்க, பிரைவேட் பஸ் எப்படி வச்சிருப்பான்னு மட்டும் பாருங்க. சும்மா கண்ணாடி மாதிரி வச்சிருப்பானுங்க. என்னன்னா அதே டிக்கெட் விலை தான், ஆனா அவனுக்கு அந்த கொடுக்குற அமௌண்ட்டுக்கு சூப்பரா வந்து சர்வீஸ் கிடைக்குது. இப்போ பிரைவேட் கொலாபரேஷனோட அதே மெட்ராஸ்ல நடந்துச்சுன்னா குவாலிட்டி தான் இம்ப்ரூவ் ஆகுது. என்ன கவர்மெண்ட் கண்ட்ரோல் கம்மியாகும், ஆனால் குவாலிட்டி நிச்சயமா இம்ப்ரூவ் ஆகும். பிரைவேட் டோல்கேட்ஸ் ஒரு பெரிய எக்ஸாம்பிளுங்க. டோல்கேட் கடுப்பு தான், நம்ம செலவு நமக்கு வைக்குது தான். ஆனால் ப்ரைவேட்டுக்கு டோல்கேட் விடலைன்னா கவர்மெண்ட் போட்டுருந்துச்சுன்னா அந்தந்த ஊருக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருப்பான். இங்கிருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்குள்ள எங்காவது சாக்கடைக்குள்ளே கார் கிடக்கும், அவ்வளோதான். ஸோ ப்ரைவேட் டோல்கேட் போட்டங்காட்டிக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் சிலதெல்லாம் டோல்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் ரோடு மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அந்த டோல் கலெக்ஷன் தான். அது ஒரு ப்ரைவேட் பிளேயர்கிட்ட கொடுக்குறங்காட்டிக்கு தான் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 20-25 வருஷம் ஆனாலும் அதே குவாலிட்டியில் அவன் மெயின்டைன் பண்ணுறான். கரெக்டான மெயின்டெனன்ஸ் நடக்குதுங்க. ஸோ இது வந்து ஒரு ஒயின் ஷாப்புக்கோ ஒரு இதுக்கோ அப்ளை பண்ணுறதுல ஒன்றும் ஆயிர போகிறது இல்லை. சரி, ப்ராக்டிக்கல் விஷயத்தாங்க. நாளைக்கு வந்து என்ன சொல்லிட்டேன், எலைட் ஷாப்னு ஒன்று வச்சிருக்காங்களே, அங்கதான் கூலிங்கா பியர்லாம் கிடைக்கும். அது எலைட் ஷாப்பா? அது அவனுக்கு நீ வேற சரக்கு அடிக்கிறப்பெல்லாம் போனோம்னா அங்கே அவனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருப்பான் நம்மளால. அவனை போய் நீங்கள் ஒரு மாதிரி கரெக்ட் பண்ண என்ன எங்கிறது எப்படி வருதுண்ணே, அவங்ககிட்ட போய் சில விஷயங்கள் போய் ரகசியமாக கேட்ட, தம்பி ஸ்காட்லாண்ட்லேருந்து ஒன்று வந்துருக்குதுப்பா, அப்படி இத்தனையோடு கட்டிங்கப்பா, அவர் சொன்னார்ப்பா, சும்மா சுருன்னு இருந்தான்ப்பா. அவரும் ரசிச்சு சொல்லுவான் ஆள். சில டைம் நம்மளை போடுறதுக்கு சொல்லுவான். அதனாட்டிக்கு போய் அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு இவனுக்கு பர்ச்சேஸ் என்ன பண்ணுறான்னு அப்படியே பார்த்து நேக்க உள்ளே போய் நல்லா வெகு நாள் ஹாப்ஷன்ஸ் அடிச்சு. ஹாப்ஷன்ஸ் எல்லாம் எனக்கு அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சு 3/4 மணி நேரம் கழிச்சு தலை குருன்னு ஏறும் மேலே. அது அது அப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சரக்கு அடிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. பட் ஒரே விஷயம் தாங்க, நான் சரக்கு விட்டங்காட்டிக்கு சொல்கிறேன், விடலைன்னா சொல்ல முடியாது. என்னால் ஒரு 2.5 வருஷம் விட்டுருக்கேன். கடைசியா வந்து சரகடியே பிரச்சனை பேச வரீங்களோ? இல்ல அதான் உண்மை, 100% உண்மை. என்னன்னா கடைசியா நாங்க குடியாரம்லாம் கெட்டவான்னு சொல்ல வருவீங்க, அப்படித்தானே? கடைசியா நாங்க தானே இல்லைங்க, நாங்க தான் கிடைச்சோம் இடிச்சவன், கடைசியா எங்க மேல தான் பலி போடுவீங்க. பேசுங்க. ஏங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க எல்லாத்துக்கும் ரெடி தான். இல்ல அப்படி எல்லாம் இந்த பழிச்சொல்லி இழிச்சொல்லாம் எல்லாத்தையும் கெடுதா இருக்கும். புதுசு இல்ல. அதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட்டை திட்டிங்க, அப்புறம் போலீஸ் திட்டிங்க, எல்லாத்தையும் திட்டிங்க, கடைசியா குடிகாரம்லாம் தப்புன்னு அப்படி நான் சொல்லவே வரல. நான் சோசியல் ட்ரிங்கிங் வந்து தப்புன்னு சொல்லவே இல்லை. என்ன மேட்டர்னா, சரி இப்போ நீ கார்த்தி, நீ வந்து ஒரு வேலை காலையிலேருந்து ஓடி போய் வேலையை பார்த்துட்டு வர்ற, வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு கட்டிங் போட்டு இங்கே உட்காந்து ஜாலியாக பேசுகிற, இதில் ஒரு நோ ஹார்ம், நத்திங்.
அது நீ கரெக்டாக உடம்ப மெயின்டைன் பண்ணிட்டேன்னா, நீ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உன்னோட பாடி உனக்கு மெயின்டைன் பண்ண தெரியும். இது நான் வந்து சொல்லிக் கொடுக்க அவசியம் இல்லை. என்னைக்கு குடி டேஞ்சர் ஆகுதுன்னா, நான் இப்போ என் சொந்த சித்தப்பா பையன் சம்திங் ஒரு நாள் அவினாசியில் இப்போ ரீசெண்டாக போகிறப்போ ஒரு மரத்துக்கு கீழே ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டே இருந்தா அப்படி இருந்துட்டாரு. நான் அப்போ அந்த அந்த மரத்துக்கு கீழே தான் இவனுங்க போகிற வரப்போ அது கொஞ்சம் ஒதுக்குப்புறமா இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே அந்த இது மாதிரி ஸ்லாப் மாதிரி இருக்கும். அங்கே தான் உட்காந்து இவனு பாட்டில் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ பிச்சைக்கார மாதிரி ஒருத்தர் கொண்டிருக்கான். 5 நாள் ஆச்சு. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நாள் கேட்குறேன், ஏப்பா என்னப்பா 5 நாள் ஒரு பிச்சைக்காரன் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறான்ப்பா அப்படின்னா, அவன் யாருன்னு தெரியலையாடா அப்படின்னு அப்படின்னா அப்படி யாருங்க? நான் ஏதோ பிச்சைக்காரன் எங்கேயோ நடந்து வந்திருக்கேன். நான் ஏதோ இல்லாட்டி சித்தர்னு நினச்சிட்டேன். ஓ எவனோ சித்தராட்டம் இருக்குது. அழுக்கு சித்தர், அழுக்கில்லா சித்தர்லாம் சொல்கிறாங்களே திருவண்ணாமலை, அந்த மாதிரி ஏதோ சித்தராட்டம் இருக்குது. எவனோ ஒருத்தர் பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்குறான். நாம் போய் பக்கத்தில் எதில் போய் பேசக்கூடாது, சாமியை விட்டுருவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்தாச்சு. அவன் சித்தப்பா வையண்டா அப்படின்னா, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க. பேசிக்காக சும்மா அப்படி கட்டிங்கு சின்ன வயசில் 18 வயசில் குடிக்க ஆரம்பிச்சது. 23, 24 அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இறந்துடுறாங்க. அவங்க அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 10-15 crores ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போகிறாங்க. அசெட் லேண்டாக விட்டுட்டு போகிறாங்க. இவன் வந்து 18லேருந்தே குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நைட் 8 மணி 9 மணி அப்படியே குடிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அப்படியே இந்த சீட்டாட்டம் வருது. சீட்டாட்டம் வந்தோடனே என்ன பண்ணுறான், இருக்கும் ஒரு 5-6 ஏக்கர்ஸ் இருக்குங்க. அது அப்படியே என்ன பண்ணுறான் 20 cents இப்போ 10 cents அப்படியே விற்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அப்படியே அட்வான்ஸ் ஆகி என்ன ஆகுது, அந்த சீட்டாட்டம் இது எல்லாமே எப்படி ஆகுதுன்னா ஸ்விட்ச் ஆகி அப்படியே வந்து பகலுக்கு வருதுங்க. பகலுக்கு வந்து 12 மணி 1 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா சரக்கு சீட்டாட்டம். ஸோ இதெல்லாம் வருது. ஒரு பாயிண்ட்லைங்க அவங்க அம்மா அவங்க அம்மாவும் பசவி ஆயிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்டில் காலையில் அவன் 8 மணிக்கு எந்திரிச்சான்னா 8:30 குடிச்சவன் அவன் அந்த பாயிண்ட்டுக்கு வராங்க. ஃபுல் 15 crore ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக கண்ணு முன்னாடி அழிச்சுங்க. அப்போவுமே சொந்தக்காரங்களை வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. சரி பரவாயில்ல தொலைட்டோம் அப்படின்ட்டு வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அவங்க வீட்டில் சில திருட்டு இதெல்லாம் அட்டெம்ப்ட் பண்ணி அவங்க வச்சுருந்தா நாம் முடிஞ்சு போயிடுவோம் அப்படின்ட்டு அனாதையாக விட்டுருக்காங்க. எங்கள் அப்பா சரக்கு வாங்கி போயிருக்காரு. அவர்கிட்ட சித்தப்பாவே என்னமோ சொல்லிட்டு எனக்கு ஒரு 500 ரூபா தாங்க, 400 quarter வாங்கிக்கிற சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு எனக்கு அப்படியே கண்ணீரே வந்துருச்சு. நல்லா இருந்த பையங்க, நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிற பையன், ரொம்ப பெரிய கன்னிங் ஃபெலோ இதெல்லாம் கிடையாதுங்க. குடிக்குள்ளே போனாங்க, ஒன்றுமே நீங்கள் அந்த குடும்ப தடம் தெரியாமல் போயிடுச்சுங்க. நான் இது வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சில விஷயங்கள்லாம் நான் வயசாகும்போது சொல்கிறேன், நிறைய ரிவீல் பண்ண முடியாது இப்போதைக்கு, பட் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நாள். என் கண்ணுக்கு முன்னாடி பல குடும்பங்கள்ங்க, எந்த ஒரு குடும்பத்தில் இந்த கான்ஸ்டன்ட் இந்த பகல் குடிகாரன் ஒருத்தன் வந்து உக்காந்துடுறானோ அவங்க குடும்பம் ஒரு 20 வருஷத்துலிங்க வாஷ் அவுட் ஆகி தான் மேலே வருதுங்க. நீங்கள் சும்மா எடுத்து எந்த குடும்பம் வேணால் பாருங்கள். நான் சொல்கிறது பகல் குடிகாரன், இந்த 12 மணி குடிக்கிறவன் காலையில் 9 மணி குடிக்கிறான் பாருங்கள், குடிச்சிட்டு உட்காடுறான் பாருங்கள், அவன் இருக்கிற குடும்பங்க ஏதாவது 100ல் 1 வேணால் மேபி அவன் பெரிய ஆன்செஸ்ட்ரல் வெல்த்தில் ஏதோ தப்பிக்குங்க. அந்த பிரெட் வின்னர் ஆம்பளை வந்து அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் சுற்றி எவ்வளோ சம்பாரிச்சு என்ன பண்ணீங்கனாலும் சரிங்க, அந்த எமோஷனல் ட்ராமாவில் அந்த குடும்பம் அப்படியே கிரம்பிள் ஆகி 15-20 வருஷத்தில் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிடுதுங்க. நான் அந்த வழியெல்லாம் கண்ணு முன்னாடி பார்த்தங்காட்டிக்கு தான் இப்போ கார்த்தி பண்ணுறதெல்லாம் என்னென்னா, கார்த்திலாம் ரொம்ப லிமிட்டடுங்க, வெரி கேர்ஃபுல். அதனால் அவனோட வாழ்க்கை இது கார்த்தி பண்ணுறதா? ஐயோ என்னங்க சரக்கு அடிக்கிறத சொல்கிறேன், ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருக்கேன்னு ஏங்க. இன்னைக்கெல்லாம் பொம்பளைங்கெல்லாம் ரொம்ப குடிச்சோம்னா போடாம இருந்துட்டு போயிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. எந்த காலத்தை நீங்க பேசிட்டு இருக்கீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடியா? ஐயோ குடிச்சிட்டு திருப்பி சொல்றேன், அவர் வேற குடிச்சிட்டு வருவாரு. திருப்பி அகைன் நான் சொல்றேன், அவர் வேற குடிச்சிட்டு வருவாருன்னு வீட்டுல வந்து இட்லி சுட்டு வைக்கிற பொம்பளைங்களா இருக்காங்க இன்னைக்கு. அகைன் திருப்பி சொல்றேன், அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். நீ என்ன சொன்ன, மாமியார்லாம் வந்து பார்த்துக்க மாட்டாங்கன்னு. அகைன் சொல்றேன், ஒரு பார்ட் ஆஃப் உலகம் உனக்கு தெரியாது. குடியார்களில் கட்டிட்டு மெல்லவும் முடியாம வெளியில போய் சொல்லவும் முடியாம அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க. நீங்க வேற திருப்பி சொல்றேன் கார்த்தி, அகைன் நான் சொல்றேன், உனக்கு அந்த உலகம் தெரியாது, உனக்கு அந்த குடும்பங்கள் தெரியாது. எந்த உலகம்? அந்த உலகம் தெரிஞ்சாங்க சொல்றேன், அதெல்லாம் ரொம்ப மாறிடுச்சுங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இல்லை நான் உனக்கு இப்போ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இல்லை உனக்கு தெரியாது. எத்தனை பொம்பளைங்க 7 மணிக்கு மேலே அழுது புலம்பி தூங்கி ஒவ்வொரு நாளும் செத்துடலாமான்னு நினச்சி காலையில் எந்திரிச்சு தலைமுடியை முடிஞ்சுக்கிட்டு சரி தொலையுது
இன்னைக்கு ஒரு நாள் வாழ்வன்னு இந்த தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு நீ சும்மா ரேண்டமா ஒரு நாள் இருக்காங்க இங்க பாருங்க. இல்ல கார்த்தி, என்ன இது பெரிய இருக்கு நீ இல்ல நீ சொல்றது நீ கம்மியா இருக்குன்னு இருக்காங்க சொல்லல, அது சரியா. இல்ல முன்னாடி 10 லட்சம் இருந்தா இன்னைக்கு 2 லட்சம் இருப்பாங்க. அப்படியே குறைஞ்சிட்டு கார்த்தி, தான் வருது. இல்ல இன்னும் கார்த்தி, கொஞ்சம் நீ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் இல்ல குறைஞ்சிரும். கார்த்தி, நோ நோ கார்த்தி, நான் திருப்பி சொல்றேன் நோ. ஏங்க ஒரு புருஷனை நம்பி பொண்டாட்டி இல்லைன்ற காலம் மாறுனுச்சுனாலே அவன் குடிச்சா கார்த்தி, என்ன நான் திருப்பி குட்டியா வச்சா என்ன சொல்றேன், அப்படி நான் இப்ப மாறிடுங்க. ஐயப்பனை நான் இப்ப சொல்றேன், ஒரு நாள் இதுக்குன்னு ஒரு டாபிக் போடு, நான் இங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 பசங்க பேசலன்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். இந்த 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 இஷ்யூ அதுதாங்க சொல்றேன். அதெல்லாம் வந்து முன்னாடிங்க ஒரு ஒரு ஆம்பளை ஐயோ நம்பிதான் ஒரு பொம்பளை இல்லையா, இருக்குன்ற இப்போ காலகட்டம் இருக்கும்போது இருக்குதுயா, தாங்க அது. என்ன இப்பெல்லாம் கிடையாது. ஏங்க கிராம குறைஞ்சிட்டே வருதுங்க, இல்லையா, குறைஞ்சிட்டே வருதுங்க. அது குறையிலையா, குறையும், இன்னும் கொஞ்சம் குறையும். குறையிலையா, இல்லையா, அது எப்படி குறையாம இருக்கும்? அதே என்ன லெவல் பேசுறீங்க? அதெல்லாம் குறையும். ஏன் சொல்லிட்டு இருக்கும். ஏங்க நான் பார்த்திருக்கேங்க ப்ராக்டிக்கல் இது வந்து அததான் நான் சொல்றேன் எங்க நானு. அப்பாலாம் வந்து பாக்க- எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க அப்பா வந்து தண்ணியை போட்டு வந்து வீட்டுல சண்டை போடுவாரு. ம், எனக்கு 20 வயசு ஆகும் போது எங்க அம்மா எங்க அப்பாவை மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ம். அது அவர் வந்து இல்லைங்க, இல்ல கார்த்தி, அவ ஏதாவது திட்டுவா இல்ல அப்படின்னு. கார்த்தி, திருப்பி இல்ல திருப்பி சரி திருப்பி சொல்றேன் கார்த்தி, சரி அமைதியா இருங்க, உள்ள போய் அப்படியே படுத்துருங்க அதெல்லாம் அமைதியா அப்படின்னு நான் சொல்ல கார்த்தி, ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் ஓகே கார்த்தி. அந்த எமோஷனல் ட்ராமா வந்து அவங்க கேரி பண்ணி தாங்கி முன்னாடி போவாங்க. அது நிறைய நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. இப்போ சிட்டிக்குள்ள இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நெகத்துல வந்து மாற்றி வந்து நெகட்டிவ் பண்ணிட்டா, ஓ ஐ மீன் எமோஷனல் ட்ராமான்ட்டு அதுக்கு ஒருத்தன் சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் உட்காந்து 3/4 மணி நேரம் உட்காந்துட்டு வருவாங்க. நம்ம ஊர் பொம்பளைங்க அப்படி கிடையாது கார்த்தி. அந்த மண்டைக்குள்ள அவங்களுக்கு என்ன வலி இருக்குன்னு ஒரு நாள் அம்மா கிட்டயோ நான் எங்க அம்மா கிட்ட உட்காந்து பேச அதெல்லாம் மாறிடுவாங்க. அதாங்க சொல்றேன். எனக்கு 10 வயசா இருக்கும் போது எங்க அப்பா குடிச்சிட்டு வந்தா எங்க அம்மா அழுவாங்க. 20 வயசா இருக்கும் போது எங்க அப்பா எங்க அம்மாக்கு பயந்து நான் குடிச்சிட்டேன் உள்ள போய் படுத்துக்கிறேன், சரி சரி அமைப்போங்க அப்படின்ற மாதிரி மாறிடுச்சு. உன்னோட குடும்பம் இதெல்லாம் மாறிடுச்சுங்க. திருப்பி சொல்றேன், உன்னோட குடும்பம் தமிழ்நாடு கிடையாது, என்னோட குடும்பமும் தமிழ்நாடு கிடையாது. உனக்கு புரியுதா? மாறிட்டே இல்ல வருதுன்னு கார்த்தி, சொல்றேன். மாறுது. பட் இது எந்த அளவுக்கு மாறுதோ அவ்வளவு பிரச்சனைகளும் இருக்குதான் செய்யுது. ஒயின் ஷாப் வருமானம் வருஷம் வருஷம் ஏறிட்டே போயிட்டு அதுதான் சொல்றேன், நீ குறைஞ்சிட்டு இருக்கு. கோரிலேஷன் பாரு, நீ கோரிலேஷன் பார்த்தீங்கனாலே உனக்கு தெரிஞ்சிடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒயின் ஷாப் எல்லாம் கம்மியாகணும். எத்தனை பாவம் 16 வயசு பையங்க வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சு, எங்க கடைக்கு பின்னாடி ஒரு பையன் 22 வயசு டெத்து, மஞ்சக்காமால தலையில தண்ணி அடிப்பானா, பெரிய சொத்துக்காரனுங்க, பரம்பரை சொத்து வழக்கம் போல. 16 17 வயசுலயே அவங்க அப்பா வந்து பையனை ஃப்ரீடமா வளர்க்குறேன்ட்டு தலைவன் போய் தண்ணியை போட ஆரம்பிச்சிருக்கிறான். என்ன பண்றது, சாப்பிடாம வெறும் வயிற்றுல உட்காந்து குடிச்சா வந்து கடைசியில ஜாண்டிஸ் மஞ்சளாய் செத்துருக்கிறான். எங்க கடை திறந்து ஒரு 20 நாள் போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம மேனேஜர் போய் சொல்றான், குடிச்சு செத்து போயிட்டானா அப்படின்ட்டு. அப்படியே நாயை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போறாங்க. அவங்க வீட்டுல யாருமே அழுகல, அப்பா செத்தானான்னு நின்று இருக்கானுங்க எல்லாரும். ஸோ அந்த மாதிரி நிறைய அதாவது கதை கார்த்தி, நம்ம பொம்பளைங்க அண்டர் குரூப் பண்ற ட்ராமா இருக்குல்ல, அது என்ன மேட்டர்னா அவங்க வெளில சொல்றது இல்லை, அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதனால அப்படியே தாங்கி தாங்கி முன்னாடி போயிடுறாங்க. பட் ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக இது பெரிய தலைவலி கார்த்தி. அதாவது ஒரு அம்மா காமெடிக்கு ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த ஜோக் ஒன்று இருக்கும், அவர் இருக்கிறப்ப நல்லா இருந்தீங்களான்னா, அவர் இருந்தப்ப இல்லை, அந்த ஆள் போனதுக்கப்புறம் நல்லா இருந்தேன்ட்டு ஒரு காமெடி ஒன்று ரீல்ஸில் வரும் பார்த்தீங்கன்னா, அது சிரிப்பாக இருக்கும். ஆனால் அந்த அம்மா எவ்வளோ வலியோடு சொல்லுங்க, இருக்கிறப்ப குஷ்டு அந்த ஆள் அடிப்பாம்மா அப்படின்னு சொல்லுவோம். அது நமக்கு அந்த எடிட்டோட நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் என்ன மேட்டர்னா, வாழ்ந்தது ஃபுல்லாகவே சண்டை போட்டு தான் வாழ்ந்து சமாளிச்சிருக்குது. அதாவது ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம், சொந்த புருஷன் இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா சந்தோஷமா இருக்குன்னா, அந்த ஆள் இருந்தப்ப என்ன குடும்பம் பண்ணியிருப்பான். இப்படி நிறைய குடும்பங்கள் இருக்குது கார்த்தி. அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய குடும்பங்கள் இருக்குது. அதாவது திருப்பி சொல்கிறது அதுதான், சோஷியல் ட்ரிங்கிங் பண்ணுங்கய்யா, ஆனால் என்றைக்கும் அதுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. குடியை விட டேஞ்சரானது இந்த சிகரெட்டு. அந்த கருமத்தை தொட்டுறாதீங்க. எல்லாம் பந்தாவாக இருக்கும், இழுக்கிறதுக்கு எல்லாம் ஜாலியாக இருக்கும். அது வந்து உங்களை போட்டு எரிஞ்சிடும். உங்கள் லங்ஸ் வந்து நம்ம பாடியிலேயே ஹார்ட்டுக்கு ஈக்குவலாக முக்கியமானது லங்ஸ், எல்லாம் மறந்துடுவோம். பிளாக் ஆச்சு. அதனால தான் கொரோனா வந்து போட்டு எரிஞ்சுது. கொரோனா இன்னும் நேராக ஹார்ட்டுக்காக போச்சு, லங்ஸை தான் அடிச்சுது முதல்ல. அது அப்படி தான் டிசைனு. என்னென்னா லங்ஸை பிடுங்கிச்சுன்னா எல்லாம் பிடுங்கிடும், அவ்வளோதான். காற்றே உள்ளே போகாது, புஷ்கு தான். தயவு செய்து சிகரெட் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, என்ன மேட்டர்னா, இந்த சிகரெட் ஸ்டார்ட் பண்ணி 15 வருஷம் கழிச்சு இவனுங்க இந்த யூடியூப்பில் போடுவானுங்க பாருங்கள், சிகரெட் கிளென்சிங், ஒரு டீஸ்பூன் இவனுங்க ஒரு தேன் கரண்டி எலுமிச்சை எடுத்துக்கொள்ளவும், 2 இது வந்து திராட்சையை புழிந்து விடவும்,
புளிந்து விட்டு சுடு தண்ணீர் அப்படியே கட 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 கடன்னு ஆற்றுனீங்கன்னா நாளைக்கு எவ்வளோ ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தானுங்க. அப்படியே எடுத்து குடித்தோம்னா நுரையீரலுக்கு உள்ளே போயிருதுங்களாம். அப்படியே வந்து அப்படி சொல்லுவோம். அப்படி வந்து உங்களுக்கு வந்து அவன் கரெக்டாக சோறு திங்கிறப்ப தான் ஆய் நாயம் பேசுவானுங்க பார்த்தீங்கன்னா. அது எப்படின்னு தெரியாது. நம்ம யூடியூப் வீடியோ பார்க்குறப்போ கரெக்டாக சாப்பாட்டில் கை வச்சுட்டு இருப்போம் ஆய் எப்படி வரும்னு பேசிட்டு இருப்பானுங்க. கரெக்டாக சொல்லிட்டு இருந்தான். இப்படி வரும், கலகலகலன்னு வரும், சலன்னு வருங்கிறான். டேய் செர்றான்னு. இப்போ இவனுக்கு சொல்கிறது பூராமே போய் ஒன்ஸ் லங்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அது திருப்பியால் வளராது. ஒன்ஸ் லங் உள்ள கருத்துருச்சுன்னா அது கருத்தது தான், அவ்வளோதான். அதெல்லாம் எந்த காலத்துலையும் அந்த அப்பிட்டு இருக்கிற அந்த இதெல்லாம் போகவே போகாது. நீங்கள் அடித்த சிகரெட் அடித்தது தான், அஃபெக்ட் ஆனது தான். அது அப்படியே தான் கிடக்கும் வாழ்நாள் ஃபுல்லாக. அது மேபி ப்ரீத்திங் மூலமாக எக்ஸசைஸ் மூலமாக ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், அவ்வளோதான். நல்ல டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்ன உண்மை இது. அதனால் இருக்கிற பொல்யூஷனில் வெளியில் நீங்க இந்த ட்ரிங்க்ஸை பற்றி சொல்லும்போது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. நான் ஒரு 5-6 வருஷம் முன்னாடி இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. புரியுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், ரிலேட்டிவ்ல இல்ல, ஊர் பக்கத்துல, சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சண்டையா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட பழக்கமா, அதுக்கப்புறம் தான் ட்ரிங்க்ஸே பழகணும். சரிங்க. போட்டு டெய்லி சண்டை நடந்துட்டே இருக்கும். நான் எப்பயாவது ஊருக்கு போவேன், என்னடா சவுண்டுன்னு பார்த்தா அந்த மரம், வீட்டுல வந்து இந்த மாட்டுக்கு கொட்டாயை போட்டிருப்பாங்க பாருங்க, அதோட குச்சி அதெல்லாம் உடச்சி அடிப்பான். அவன் சின்ன பிள்ளை, அவனை நம்பி வரும். இதுல கொடுமை என்னன்னா, அவங்க அப்பனும் தண்ணி போடுவான். அதாவது அந்த பொண்ணுக்கு மாமனார். ஓஹோ. அவனும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அடிக்க மாட்டான் அந்த பொண்ணு, இவனுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அந்த அளவுக்கு மென்டல் ட்ராமாவும் இருக்கும், பிசிக்கலாவும் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட அது அபியூஸ் தான். அதுக்கு மேல வந்து ஊர் பஞ்சாயத்தே முடிவு பண்ணி டைவர்ஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன். இப்போ 2 நாள் முன்னாடி யாரெல்லாம் இந்த நியூஸ் பாத்தீங்கன்னு தெரியல, நான் நியூஸ் 18ல பார்த்தேன். கேரளால திரிசூர்ல ஒரு பையன் வந்து தண்ணி போட்டு ரகலை பண்ணியிருக்கான். அவன் மாமனார் வீட்டுல, மாமனாரு மாமியாரு இதே மாதிரி குச்சி எடுத்து அடிக்கிறாங்களா? ஆமா ஆமா பார்த்தேன். போட்டு அவன் மாமனார் போட்டு பொழந்தாரு. இவனுக்கு கூட வந்து மாத்தி பேசிட்டு இருந்தானுங்க. அவன் ஒய்ஃப் அவ்வளவு நேரம் சைலண்டா இருந்துட்டு ஃபுல்லா அடிச்சதுக்கு அப்புறமா போய் அந்த ஜடையை புடிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா தடுக்குது. காலை இது எப்படி மாறுதுன்னு பாருங்க. இல்ல உட்காந்துருந்தா ஃபுல்லா மாவு கட்டு போட்டு இந்த நம்ம போலீஸ் காலை புடிச்சு விடுவானுங்களா, அதே மாதிரி காலை முறிஞ்சிருந்துச்சு. கால் முறிச்சு ஏதோ இழுத்துட்டு உட்காந்துருந்தோம். ஒரு கையும் ஒரு கால் மட்டும் அடிச்சிருக்க மாட்டேங்குது. போட்டு அவங்க மாமனார் போட்டு பொழந்துட்டாருங்க. அட்டி விட்டவே இல்லை, கேப்டா முட்டிச்சு. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இப்ப நீங்க சொல்றது ஞாபகம் வருதுங்க ப்ரோ. என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்க, நம்ம என் தம்பி கல்யாணத்துக்கு வந்திருந்தானுங்க, எல்லாம் சேர்ந்து குடிச்சங்க. பிரதர் அவன் சரக்கு அடிச்சா கடிச்சிருவான் பிரதர். நான் இது நம்பவே இல்லைங்க. சத்தியமா பிரதர், ஆள் பூனைக்கண்ணு இருக்கு பிரதர், பேர் கூட மறந்து வச்சுங்க. சரக்கு அடிச்சா டக்குன்னு யாராவது பக்கத்துல இருந்தாங்கன்னா, அதாவது அழுங்காப்ப தூங்கிட்டு இருக்க மாதிரியே தான் இருக்குமா பிரதர். திடீர்னு நீங்க சரக்கு போதையில எங்கேயோ சிறுன்னு, அதாவது போதையில கடிக்கிறதுன்னு தெரியாது பார்த்துக்குங்க, வெறுன்னு கடிச்சு பல்லெல்லாம் இறக்கி ரத்தம் வர வரைக்கும் கடிச்சிருவானுங்க. நான் வாழ்க்கையில எனக்கா அப்படியே அப்பதான் பிரதர் ஒரு குவார்டர் அப்படியே பக்கத்துல போகுது. மாப்பிள்ள உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் அப்படியே விளையாட்டா சொல்லிட்டு இருக்கானுங்க. நாங்க சரக்கு அடிச்சு இது பண்ணுங்க மாப்பிள்ள, அது பண்ணுங்க மாப்பிள்ள என்ன. அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு மாப்பிள்ள, அவன் சரக்கு அடிச்சா கடிச்சிருவானுங்க மாப்பிள்ள அப்படின்னு கட்டிச்சு. இதெல்லாம் நீங்க பிரதர் நீங்க சந்தானத்துக்கே சொல்லுங்க, நெக்ஸ்ட் படத்துல இதெல்லாம் சீனாவே வைக்கலாம். எனக்கு சொல்லிட்டு பிரதர் அவன் பேர் நரேஷ் நம்ம பிரதர், அவனை பார்த்தாலே எனக்கு அதுல இருந்து பயம் பிரதர் சத்தியமா. ஐயோ அவன் சுத்தி வந்து நம்ம இங்க கடிச்சு ஏன் ப்ரோ, வேற எதனா கூட பரவாயில்ல ப்ரோ, நீங்க வெறும் கடிச்சிட்டாலும் நமக்கு மப்பிளையும் ஒன்றும் தெரியாது. நாங்கள் படுத்து தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிச்சு பார்க்குறப்ப கை பூரா வந்து காயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இது நம்ம எங்கே போய் என்னன்னு சொல்றது பிரதர். நம்ம அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலைமையாயிருங்க. ஐயோ கையில கிடைச்சா ஓகேங்க, அதையா சொல்லிக்கலாம். யோ கார்த்தி, நீ நம்ப மாட்டேன் கார்த்தி, நான் இன்னொரு ஏ விஷயம் நான் சொல்லவே இல்லை. என்னன்னா இல்ல, அவன் கையை கடிச்சிட்டுங்க, துணி என்ன போட்டிருந்தாலும் அதை கழட்டி விட்டுருவானா. நான் இது வந்து நான் வந்து சரி இந்த பாட்டை சொல்ல
சிரிச்சுட்டே சொல்றானுங்க பிரதர். இந்த வெக்கம் கட்டுறாங்க கூட உட்காந்துட்டு, மாப்பிள்ள தெரியுமில்ல கடிச்சிட்டு கழட்டி விட்டுருவாங்க. அப்ப எப்படா தூங்குவீங்க அப்படின்னா, எல்லாம் இறுக்கி பிடிச்சிதான் தூங்குவோம். கம்முன்னு படுத்திருப்பானா கார்த்தி, கொஞ்ச நேரம் கம்முனே படுத்திருப்பானா, ஒரு 1/2 மணி நேரம் மாதிரி கம்முனே படுத்திருப்பானா. ஒரு லெவலுக்கு மேலே அவனுக்கு அது ஏறுச்சுன்னா ஆள் தெளிவாயிருவானா, டக்குன்னு எந்திரிப்பானா. எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் ஆன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி ராபாட் மாதிரி எந்திரிப்பானா. எந்திரிச்சு வெறும் கடிச்சிடுறதுங்க எல்லாத்தையும். கடிச்சு முடிஞ்ச அளவுக்கு சட்டை கிட்ட எல்லாம் கழட்டுறதுக்கு என்ன பண்ணணுமோ பார்த்து பண்ணி பார்ப்பானா. அது தப்பிச்சிட்டோம்னா ஓகேவா, இல்லைன்னா எல்லாம் நேக்கடாக தான் படுத்துட்டு இருக்கு நம்ம எந்திரிக்கிறப்ப. வேற எதுவும் பண்ண மாட்டானா. ஆனால் இது பண்ணி ஐயோ கார்த்தி இப்படி நிறைய இருக்கானு கார்த்தி. ஆனா பிரசாந்த், நான் காமேஷ் பேசுறேன்னா. ப்ரோ ஹை. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ என்னன்னா, நீங்க சொன்னதெல்லாம் பேசிட்டு கேட்டு தான் இருந்தேன். இப்போ என்னோட சைட்ல இருந்து ஒன்று சொல்ல தோணுது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச பையன் ப்ரோ, எங்க ஊர். ஆக்சுவலா நான் வந்து கிராம பேஸ்டு, ஓகேவா. எங்க ஊர்ல ஒரு பையன் ஜஸ்ட் கிராஸ்டு 12th ஸ்டாண்டர்ட் அண்ட் ஜாயின் டிப்ளமோ. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டிப்ளமோ சேர்ந்தான். ஃபர்ஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபர்ஸ்ட் இயர் டைம்ல ஃபுல் சரக்கு அடிக்கிட்டு, ஓகேயா, அந்த சரக்கு அடிக்ட் ஆகி அவங்க அம்மாவோட செயின் எல்லாம் அடக வச்சு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 52,000 வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஒரு வாரத்துல சரக்கு அடிச்சு அழிச்சான். ஸோ அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவனை வந்து அவன் மாட்டிட்டான். இந்த மாதிரி இப்ப பண்ணிட்டான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வீட்டுல கூப்பிட்டு அவங்க அம்மா கேட்டிருக்குது. அவங்க அப்பா இல்ல அப்போ, ஓகேயா. அவங்க அம்மா கேட்டிருக்குது. அவங்க அம்மா கிட்ட கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா கட்டை எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடியா நின்று அவங்க அம்மா மண்டை உடஞ்சாச்சு. அவங்க பாட்டியோட மண்டை உடஞ்சாச்சு. அவன் தங்கச்சி ரூம் விட்டு வெளியே வரைக்கும் பயப்பட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஊர் பசங்க நாங்க இருந்தோம், ஒரு 3 பேர் இருந்தோம். நாங்க 3 பேர் போய் அவனை அடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்கோம். அவங்க அப்பா வந்து கேள்வி கேட்கறாரு, என் பையன் அடிக்கிறதுக்கு நீ யாரு? அவன் என்னமோ பண்ணிட்டு வீட்டுல இருக்கிறவங்க கொல்லுட்டு என்னமோ பண்ணிட்டோம், என் பையன் அடிக்கிறதுக்கு நீ யாருன்னு அவங்க அப்பா போதையில வந்து கேக்குறாரு. அவனை கட்டி தூக்க வேண்டியதானே முதல்ல. இப்போ இந்த கல்ச்சர் யோசிச்சு பாருங்களேன். அப்பன் குடிச்சிட்டு வந்திருக்கான், பையன் குடிச்சிட்டு அவங்க அம்மாவை அடிக்கிறதுக்கு நின்று இருக்கான். அதுக்கு சப்போர்ட் ஆகிற கல்ச்சர் ஒரு கல்ச்சர் மாறி இருக்கு அப்படின்னா ஒரு அதுதான் காமேஷ் பிரதர். ஜெனரேஷன் என்னன்னா இன்னும் நிறைய பேர்த்துக்கு அந்த சைடு ஆஃப் வாழ்க்கை தெரியாதுங்க. அதாங்க நிறைய பேர் என்னன்னா ரொம்ப ப்ராக்ரெசிவ் ஆயிடுச்சுங்கிறாங்க. அந்த ப்ராக்ரெசிவ்க்குள்ள சிக்கிட்டு இருக்கிற பொம்பளைங்க, அதுவும் இந்த பாத்தீங்கன்னா இந்த 50 ஏஜ் தாண்டின பெண்கள், பையன் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் இருப்பான், வேற வழியில டிவோர்ஸ் எல்லாம் பண்றதுக்கு ஆப்ஷனே இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குங்க. நம்ம கிராமத்துல வந்து டிவோர்ஸ்ன்றது பார்க்க முடியுது, ஓகேயா. இத்தனைக்கும் அவங்க அப்பா வந்து எங்களை கேக்குறாரு. நாங்க போய் தடுக்கிறோம். நாங்க தடுக்கல அப்படின்னா அவங்க அம்மாக்கு பெரிய இன்சிடென்ட் ஆயிருக்கும், ஏதாவது ரொம்ப ஏதாவது சீரியஸா பண்ணிருப்பான் அந்த பையன், ஓகேயா. நாங்க தடுத்து நிறுத்துறோம். அவங்க அப்பா வந்து கேக்குறாரு, நீ யாரு தடுத்து நிறுத்துறதுக்கு அப்படின்றான். எல்லாம் 2 குடிகாரனுமே. யோசிச்சு பாருங்க, அவன் மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும். அவன் பொண்டாட்டி செத்தாலும் பரவாயில்ல, அவங்க அம்மா வந்து எங்களுக்கு கால் விழுது. என்னன்னா காமேஷ் பிரதர், இவனுக்கு பல கோடி வச்சிருக்கானுங்கல்ல. அதான் கவர்மெண்ட் ஒரு நாள் வந்துங்க, நான் ரொம்ப வரவேற்பேன் பிரதர். ஒரு நாள் நைட் ஒரு சட்டம் போட்டுங்க, எவனுக்கு 10 சென்ட்டுக்கு மேல எவனும் கிடையாது, போய் எல்லாம் உழைச்சு சாப்பிடுங்கடா அப்படின்ட்டு. ஆமாங்க, பூரா புடிங்கிரோனுங்க. ஆமாங்க பிரதர், கண்டிப்பா கண்டிப்பா. என்னன்னா உட்கார்ந்துக்கிறதுங்க 20 ஏக்கர் வச்சுக்கிறது. எவனோ 60 வருஷத்துக்கு முன்னாடி மாரத்தோர் 200-300 மரம் போட்டுக்கிறதுங்க. போட்டது எப்படி இருந்தா வருஷமான ஒரு ஈல்டு கொடுத்துருது. உட்காந்து சும்மா விளையாட்டுக்கு இருந்தாலும் உனக்கு 10-20 லட்சம் கையில வந்துருது பிரதர். விவசாய இன்கம்ல 10 பைசா டாக்ஸ் இல்ல. கண்டிப்பா எடுத்து வச்சுட்டுங்க ஜாலியா கோயம்புத்தூர் அப்படியே சுத்துறது, ஒரு தண்ணிய போடுறது, அப்புறம் போய் நீட்டி படுக்கிறது. இத வந்து ரொட்டீனா பண்றானுங்க. அது இப்ப காலேஜ் பசங்கிட்ட இந்த கல்ச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. இப்போ காலேஜ் பசங்கிட்ட ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. இப்போ எல்லா ஏரியாலயுமே, இப்ப நாட் ஒன்லி கோயம்புத்தூர்னு எடுக்கல, எல்லா ஏரியாலயுமே இப்ப காலேஜ் பசங்கன்ற போது, அப்பெல்லாம் ஆக்சுவலா நான் காலேஜ் படிக்கும் போது, நீங்க காலேஜ் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஒரு லெவல் ஆஃப் போதைன்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயமான விஷயமா இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அது ஒரு பிரைமரி விஷயம் ஆயிருச்சுங்க பிரதர். அது ஒரு மெடிக்கல் கடைக்காரர் சொன்னாருங்க, அந்த காலேஜ் இருக்கிற ஏரியால ஒரு மெடிக்கலுங்க சொல்றாரு, இந்த கருத்தடை மாத்திரை கொடுத்தா கை வலிக்குதுங்க அப்படிங்கிறப்ப எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆச்சு. என்னன்னா சொல்றேன்னா, இல்ல சார், எல்லாம் ஒரு போதையில் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, அப்புறம் ஏதோ ஒன்று ஆயிருது சார். எனக்கு என்ன கவலைன்னா சார், அவங்களுக்கே குழந்தை இல்லை ஆக்சுவலா, கப்பல்ஸ்க்கு என்னங்க குழந்தைங்கிறது அவ்வளவு பெரிய வர சார். ஆமாங்க, அத பூரா ஏதோ ஒண்ணு பண்ணும்போது நம்மளால மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது சார் அப்படின்ட்டு. அப்போதைக்கு அந்த ஒரு மூமெண்ட்ல ஒரு 15-20 நிமிஷம் பண்ற அவசரத்துலங்க
கண்டிப்பா எங்கெங்கயோ போய் முடிஞ்சிருது ப்ரோ. அந்த கதையெல்லாம் பிரதர், கேட்டா ஒரு மாதிரி சீரியஸா பிரதர், இது வந்து ஒரு விதம் அப்படின்னா, இன்னொரு விதம் பிரதர். ஆக்சுவலா எனக்கு க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு ஆனது இது. ஓகேங்களா? நான் இது டீடைல்ஸ் எல்லாம் வெளியிட விரும்பல. ஓகே, ஜஸ்ட் சிம்பிள் இன்சிடென்ட். அவனுக்கு வெளியிடுறா வந்து நாளைக்கு வந்துருவாங்க. இல்ல அது 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 வெளியிட்டா வருதோ வரலையோங்க. ஓகேங்களா? அது நம்ம வெளியிடக்கூடாது. அது வந்து ஒரு தார்மீகம். என்னன்னா சிம்பிள்ங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏக்கர் பக்கம் சொத்து இருக்குதுங்க. இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போறாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல போயிட்டு காலேஜ் ஸ்கூல் பசங்க பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்ந்து 25 ஏக்கரா சொத்து இருக்கிறவன் பிட் பாக்கெட் அடிக்கிறான். அதாவது செயின் ஸ்நாச்சிங் பண்றான். சரக்கோட இன்ஃப்ளூயன்ஸ்னால, போதையோட இன்ஃப்ளூயன்ஸ்னால செயின் ஸ்நாச்சிங் பண்ணி போலீஸ்ட்ட அரெஸ்ட் ஆகி வர்றான். அவன் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. அந்த ஒரு இதுலயே வச்சு பாத்தீங்கன்னா வெளிய தலகாட்ட முடியாம இப்ப உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தெரியாது, பாட்டம் போட்டங்க செயின் ஸ்நாச்சிங் பண்ணியிருப்பான். சரக்குல வந்து பழைய ஜீன் ஆக்டிவேட் ஆயிடுச்சாட்டுக்குது. 7ஆம் அறிவு மாதிரி. இவனு என்ன பிரதர் நிறைய பேர் இல்ல யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா அந்த பையனுக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான். ஆக்சுவலா ஒரு டீசென்ட்டா அவங்க அம்மா வந்து கொண்டு போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஆக்சுவலா அவங்க அம்மாவை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா ஓரளவு குற்ற உணர்ச்சியா இருக்கு பிரதர். எல்லாருக்குமே அதீத சொத்து பிரதர். அதாவது நீங்க சம்பாதிக்கிற காசு எப்படி வருதுன்னே தெரியாம வர்ற காசு. இன்னொன்னு அவங்க அம்மாவே எங்களை கேள்வி கேட்டதுதான். என் பையன் எல்லாம் கேட்காதீங்க, என் பையன் என்னமோ பண்ணிட்டு போறான், நீங்க யாரு கேக்குறீங்க? அந்த மாதிரி சொல்றேன். நீங்க அதான் சொல்றேங்க. நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ங்க, இப்போ 1 கோடி ரூபா அப்படின்னா நாம இப்ப சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் சம்பாதிக்கணும்னா அது 100 லட்சம். 100 லட்சம். அந்த 1 லட்சம் அப்படிங்கிறது 100,000. இப்படி போய் தான் சம்பாதிக்க முடியும் 1 கோடி. அவனுக்கு அது என்னன்னா 1 கோடிங்கிறது வெறும் 10 சென்ட். புரியுதுங்களா? அப்போ ஓவர் நைட்ல என்ன பண்றான், அந்த 1 crore கிராஷ் வந்து அவன் கையில வந்துருது. அவன் பரம்பரையிலேயே அந்த 1 கோடி அவன் ஹேண்டில் பண்ணிருக்க மாட்டான். கண்டிப்பா. அப்ப என்ன பண்றதுங்க, எது வாங்கக்கூடாது, என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே பண்றானுங்க. கண்டிப்பாங்க. எந்த ஒரு வரைமுறையும் இல்லாம பண்ணிட்டு அப்படி பண்ணி தொலைச்சாலும் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன 20 கோடி ரூபா இருக்கு. இல்ல ப்ரோ, இந்த இன்இக்வாலிட்டிய கவர்மெண்ட் உண்மையா சொல்றாங்க, இதெல்லாம் வந்து உடைச்சு விடணுங்க. என்னன்னா இவனுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு எந்த வருமானமும் பண்றது இல்ல. என்னங்க எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் இவனுக்கு பாக்கெட்டுக்குள்ளே போயிருது. தொழில் பண்றவன் பூரா மண்டையை உடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆக்சுவலி நில உச்ச வரம்பு சட்டம் எல்லாம் வந்துமே இவ்வளவு பிரச்சனை. உண்மையிலேயே வராதப்பெல்லாம் வந்து எப்ப எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அது உண்மைதாங்க. அதுவும் போக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதாவது இதுக்கு முன்னாடியாவது இப்போ ஒரு காவல்துறை, போலீஸ், ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு வந்து கொஞ்சமாவது எல்லாத்துக்கும் ஒரு ஃபியர் இருந்துச்சு. ஒரு 100% ஒரு 60% ஃபியர் இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% கூட இல்லைன்றதா நான் என்னோட கருத்தா இருக்குது இந்த இடத்துல. எல்லாமே காசு தான் வேலை செய்தாச்சு. எல்லா இடத்துலயும் காசு பாஞ்சு நின்று இருக்குது. என்னங்க பழைய 2 கட்சிக்காரங்க பேசிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல கட்சிக்காரர் இல்ல பிரதர், ஜஸ்ட் ஒரு பப்ளிக்கா பேசுறேன் பிரதர். பேரை பார்த்து நீங்க முடிவு பண்ணாதீங்க, அவ்வளவுதான். சரி, இல்ல அவங்கள சொல்லுங்க, அவரை சொன்னாங்க. அதான் இல்ல, அது உண்மைதான், அது உண்மைதாங்க. இல்ல இது கிராஜுவலா மாறணும். 2 மணி ஆச்சு. நானும் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன்லாம் பண்ணல நானு. அதான் 2 மணி ஆச்சு. 2 மணி ஆச்சு. இறுதியா ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க ரொம்ப டிராஜிக்கான ஒரு நாள். ஆமா பிரதர். கிட்டத்தட்ட 43 பேர் இறந்துருக்காங்க. ஐ மீன் 12 மணிக்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த கவுண்ட் ஜாஸ்தியா ஏறக்கூடாது. மிச்சவங்க எல்லாம் உயிரோட நல்லபடியா ஆரோக்கியமா வெளியில வந்துடணும்னு நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் எல்லாரும் வேண்டிக்கங்க. லைஃப்ல இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ப்ராமிஸ் எடுத்துக்கங்க. ஆல்கஹால் இது வரைக்கும் தொடல, சிகரெட் இது வரைக்கும் தொடலைன்னா ஆயுசு வரைக்கும் அந்த கருமத்தை தொட்டுறாதீங்க. அல்ல அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய கொலை குத்தம்லாம் கிடையாது. பட் தயவு செய்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி ஓரளவுக்கு உங்கள் கண்ட்ரோலில் வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு காசு சேர்த்துங்க. பேங்க் பேலன்ஸ் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணும். சொந்தக்காரன் முடிவு பண்ண மாட்டான், எவனும் முடிவு பண்ண மாட்டான். உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னா கான்ஃபிடென்ட் இருக்காது. இவ்வளோ தான் வாழ்க்கை. 10 கோடி பேங்க் பேலன்ஸ் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா சொந்த என்னங்க சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. பேங்க் மட்டும் பேலன்ஸ் எடுத்து என்னங்க பண்றது? நிறைய இருக்கு. நான் பாரு காஃபி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன்,
இன்னும் நிறைய என்ன காஃபி, டீ, ஜூஸ், காஃபிலாம் குடிக்காதீங்கண்ணா, பிரியாணி, உடம்புக்கு சிக்கன் நல்லது பிரியாணி இல்ல. ஏதாவது தின்னுட்டு பிளாக் இருக்க காஃபி முடியுமா? பிளாக் காஃபி வந்து பிளாக் காஃபி வித்தவுட் சுகர் ரொம்ப ஹெல்த்தியாண்டா உடம்புக்கு. என்ன அதெல்லாம் குடிக்காதீங்க. என்னடா டேய் டேய் எனக்கு புரியலங்க, எனக்கு புரியல. சரக்கு அடிக்க கூடாது, தம் அடிக்க கூடாது. ஓகே, அப்புறம் பணத்தை மட்டும் சேர்த்து என்ன பண்ண போறீங்க? இல்லையா பணத்தை சேர்த்து என்ன பணம் இருந்துட்டு போட்டியா? அது உன்னை என்ன பண்ணுது? அது இருந்துட்டு போட்டியா? சேர்த்து வைப்போம். எதுக்கு எல்லாம் ஓடி ஓடி சும்மா சேர்த்து வச்சுக்க வேண்டியதான். இல்லையா? படத்தை வச்சு டூர் போலாம், படத்துக்கு இல்ல போலாம். நாம இப்படியே டூருக்கு போய் நான் என்ன சொல்றேன், நம்ம யோ தலைமுறைக்கு இப்போ வந்து டூருக்கு சேர்த்து போயிட்டு என்ன பண்றது? எனக்கு 39 உனக்கு ஒரு 38ன்னு வச்சுக்கார்த்தி. இப்போ என்னன்னா நாம ஒரு இன்னொரு 10 வருஷத்துக்கு மேல கிளம்பனாயிருவோம். அப்புறம் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் கையில் ஆகாது. அப்படிங்கிறப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஒரு பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிட்டோம்னா அப்போ கொஞ்சம் மெதுவாக வேலை செஞ்சுக்கலாம்ல. அதுக்கு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவுதான், வேற என்ன. 10 வருஷம் கழிச்சு இல்லாம போயிட்டான்னா அப்படியெல்லாம் நினைச்சோம்னா நாளைக்கே செத்தாலும் செத்துருவையா? அவ்வளோ ஆமா, அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சது. இப்போ 6 மாசத்துக்குள்ள நான் சாக போறேன்னா ஒக்கால் வழி நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் மயிரா போச்சு நல்லா தூக்கி 6 மாசம் கழிச்சு சாவ போறீங்கன்னு எப்படி வாழ்றீங்க? 6 மாசத்துல சாக போறேன்னா நாளைக்கு காலையில் லண்டன் புறப்பட்டு போயிடலாம். போங்கன்னா மயிருகளான்ட்டு லண்டன், யூகே, அதை 2 ஒரு தானே. அப்படிதான் வாழணும். என்ன இருக்கு? போய் ஒரு சுத்தி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வந்து கரெக்டா 6வது மாசம் என்னன்றுவானுங்க, உங்களுக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்குது, நல்லா இருக்குன்றுவானுங்க. எனக்கு தெரியும் நம்ம விதி என்னன்ட்டு. எவனோ ஒருத்தர் ஸ்கேம் பண்றதுக்கு இதை சொல்லி விட்டுருப்பான். 6வது மாசம் வந்து இன்னும் 30 வருஷம் சூப்பரா இருக்க போறீங்கன்றான். ஐயோ, அதனால இது வரைக்கும் கேட்குறானுங்க, என்னங்க வெளிநாடு போனீங்களான்னு. பாஸ்போர்ட் இருக்குங்க அப்படின்னு. வெளிநாடு போனீங்களா? இல்லைங்க, எங்கேயுமே போனது. எதுக்கே அந்த பாஸ்போர்ட் வச்சுட்டு ஒருத்தர் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் துப்புனா, டேய் கடைசிக்கு ஒரு தாய்லாந்து போயிட்டு வாடா அப்படின்னு. இல்லை அதுக்கு 12,000 ரூபாய்ட்டு வருது அப்படின்னா. இப்போ ஓசிலேயே போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஏதாவது ஷூட்டிங் கூட்டிட்டு போவாங்க, போயிட்டு பார்த்து இருக்கு. என்ன பண்றது கார்த்தி, ஒரே ஆளா உட்காந்து குடும்பத்தை பார்க்கும்போது, வரவு செலவெல்லாம் பார்க்கும்போது, இந்த ஆசாபாசம், நமக்கான விருப்பு வெறுப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மேக்ஸிமம் அது என்னைக்குமே தெரியாது. அதுதான் ஒரு ஆளா நின்று பார்க்க. 2 பசங்க, இப்போ 2 பசங்க ஒரு போல். நான் மட்டும் 4 பேரை கூட வச்சுட்டா பாக்குறேன். இல்ல கார்த்தி, நீ இல்ல உனக்கு ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அங்க பண்ற பிரச்சனை பண்ணி விட்டுருக்கிற பிரச்சனை கம்மி. எனக்கெல்லாம் தலையில இடி இறக்கியிருக்காரு எங்க நைனா. அதனால அந்த இடியெல்லாம் தலையிலேருந்து பேன் எடுத்து அதை சரி பண்ணி திடீர்னு வந்து ஒரு குண்டை போடுவார். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை அப்படிங்குவார். என்ன சின்ன பிரச்சனை அப்படின்னா, எடுத்து நோண்டி பார்த்தா அந்த டீலா ஒன்றுமே இல்லை கார்த்தி, ரொம்ப சிம்பிள். பழைய வீடு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வித்துடலாம். ஒரு 3 வீக்ஸ் அதை வித்துடலாம் அப்படிங்கிறது. எல்லாம் எப்ப பார்த்தாலும் இந்த பழைய வீடே வித்துட்டோம். இது பண்ணி எங்க வீடே இல்லாதனால எங்க அந்த லிஸ்ட்ல சேர்த்துறீங்க? இல்லையா, ஒரு மேட்டரை மட்டும் சொல்றேங்க. அதாவது வீடை விற்கிறோம், கடன் அடைக்கிறோம், சரியா? அப்புறம் இன்னொரு வீடு கட்டுறோம், மிச்சம் வரும். அப்புறம் நீ கொஞ்சம் லோனை போடு, கட்டுறோம். இவ்வளோதான் என் ப்ரோக்ராம். சொல்கிறோமா? ஓகே, ஈஸி, ரைட், பண்ணிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். நான் என்ன நினைக்கிறேன், வீடு அப்போனா வருவாங்க, காசு தருவாங்க. ஏன்னா பேங்க்கில் தான் பத்திரம் இருக்குது. ஸோ அட்வான்ஸ் அவங்க தருவாங்க, எடுத்து கொண்டு கொடுக்குறோம், பேங்க்லேருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தருவாங்க, அதை வாங்குகிறோம், அவங்களுக்கு கிரை பண்ணி தரோம், போகிறோம், இடம் வாங்குகிறோம். அதுக்கப்புறம் இவ்வளோதான். இதை நினைக்கிறோம். அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து உட்காந்து லீகல் ஒப்பீனியன் போகுது. அந்த பத்திரம் எப்படி இருக்குது, சைட்டு அளவு, நீளம், அகலமெல்லாம் கரெக்டாக என்ன, இதெல்லாம் போகுது. அதாவது கார்த்தி, அந்த பத்திரத்தை உருப்படியான ஒரு பத்திரமாக்குறதுக்கு அந்த பத்திரம் வெளியில் வந்து 9 மாதம் ஆச்சு கார்த்தி. கிட்டத்தட்ட சில சைன்ஸ் எல்லாம் இவர் சிக்னேச்சர்லாம் வாங்காம விட்டார். அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கரெக்டாக சொல்லியிருக்குது, இந்த வருஷத்துக்குள்ளே கரெக்டாக வாங்கணும், அமெண்ட் பண்ணது அதெல்லாம் கவர்மெண்ட் கரெக்டாக சொல்லியிருக்கு. தலைவர் அதெல்லாம் எதுக்கு, நாம் இந்த வீட்டில் தானே இருக்க போகிறோம், அப்படி எதுவும் வாங்கலை. பார்த்தா அதை அன்னைக்கு வாங்கியிருந்தா 4-5 கையெழுத்தோடு பிடிச்சிருக்கோம். 26 கையெழுத்து கார்த்தி, 26 கையெழுத்து, 26 பேர் எங்கெங்கேயும் இருக்கானுங்க. நாம் வித்தே ஆகணும், அங்கெல்லாம் அட்வான்ஸ் வாங்கியாச்சு. என்ன பண்ணுவ, ஓடு. 8 மாதம் கார்த்தி, அதாவது மண்டையிலேருந்து பூரா தண்ணியும் வெளியே வந்துருச்சு. நான் ஆளை விடுங்கடா. அதாவது ஜட்ஜ் அப்படியே பார்க்குறாரு. ஜட்ஜ் என்னன்னா, அந்த ஆள் சிரிச்சுட்டு, எப்படி இருந்தாலும் இவனு கோர்ட்டில் தான் போட்டு வாங்கினாங்க, அந்த லோக் அதாலத்தை இதை போட்டு தான் வாங்கினாங்க, பத்திரம் இது பண்ணி வாங்கினாங்க. அதான் கேட்குறேன், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டீங்களா? நாங்களே வரமாட்டேன்னு நினச்சிங்க. அவரே சொல்கிறது, நடக்காதுன்னு நினச்சினேன் அப்படின்ட்டு.
அது மாதிரி கார்த்தி நாம ஒரு சிம்பிள் விஷயம்னு உள்ளே போனோம்னா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணி வெடி வச்சிருப்பாரு நைனா. நீங்கள் கடைசியில் கண்ணி வெடியில் காலை வச்சுட்டு திரும்பி பார்ப்பையோ என்னையா அது இப்போதானையா சொன்ன ஊசி வெடின்னு என்னையா கண்ணி வெடியா இருக்குது அப்படின்னு திரும்பணும்னா அது ஒரு பிரச்சனையும் இல்லை. கால் எடுத்தால் லைட்டாக வெடிக்கும், கொஞ்சம் செதற கால், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே வச்சு அப்படி முன்னாடி போயிடும் அப்படிங்க. அப்படி நீங்கள் இதை தாங்கி இதை ப்ராசஸ் பண்ணி முன்னாடி தள்ளிகிட்டே இருக்கும். கார்த்தி உண்மையாக சொல்கிறேன் கார்த்தி, த மோஸ்ட் கிஃப்டட் இஸ் சம்மன் ஹூ இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச். இப்போ உங்கள்கிட்ட எதுவுமே இல்லையா, அது பெரிய வரம் கார்த்தி. ஏன்னா நீ உனக்கு டிசைன் ஆன உனக்கு தேவையான மாதிரி சின்ன சின்னதாக உனக்கு தேவைக்கேற்ற மாதிரி எல்லாமே டிசைன் பண்ணி மேலே கொண்டு வந்துடலாம், சின்னதோ பெருசோ. இந்த நம்ம வளர்றப்ப நம்ம அப்பா ஒன்று பண்ணி வச்சிருப்பாரு, பண்ணி வைக்கிறதுக்கு மேலே ஒரு கடன் பண்ணி வச்சிருப்பா. அப்படி சரியா? இந்த பஞ்சாயத்து முடிச்சு ஒருத்தன் ஏறுறது இருக்குல்ல, அவன் செத்துருவான் கத்தி, அவன் செத்தே போயிடுவான் கத்தி. ஒன்றுமே புரியாது கத்தி, நீ வரவு செலவு ஒரு மயிரும் புரியாது கத்தி. உள்ளே போய் இறங்கி உட்காந்து ஒவ்வொரு பேங்க் கிட்ட பேசி இந்த வட்டி கணக்கெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப கார்த்தி நல்லா எத்தனை சீட்டு நினைக்குது. இந்த 5 லட்ச ரூபா சீட்டு போடுவோம், போட்டு எடுப்போம், எடுத்துன்னு எங்கே போகணும்னு நினைக்கிறேன், பெரும் வட்டிக்கு போகும் ஒரு இடத்துல. அவ்வளோதான், போடுவோம் எடுப்போம் வட்டிக்கு போகும், எங்கே போகுதுன்னே தெரியாது. நாம் அதுக்கு இங்கே உட்காந்து வெங்காயம் விற்கிறது, ஜட்டி விற்கிறது, முட்டாய் விற்கிறது. வட்டிக்கு ஏன் ப்ரோ போகுது? இல்லைங்க, இதுங்க சிசி லோனு எடுத்து வச்சிருக்காரு. சிசி லோன் எடுத்து வச்சு பத்திரம் வந்து பாத்தீங்கன்னா 2 லோன், அதாவது லோன் யாரோ ஆன கடனுக்கு வட்டி கட்ட மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க ப்ரோ. நீங்க தான் ப்ரோ, இல்ல நீங்க ஸ்பெண்ட் பண்ண காசை நீங்க குடுக்குறீங்க ப்ரோ, அவ்வளவுதான். சிம்பிளான கான்செப்ட் தான். இல்லைங்க, கார்த்திகன் என்ன சொல்வாருன்னா, என்கிட்ட காசே இல்ல, இல்ல நான் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், நான் ஏன் இல்ல புரியுது தமிழ்ல. என்ன மேட்டர்னா இதோட ஹிஸ்டரி எதுவுமே எனக்கு தெரியாது, உங்களுக்கு புரியுதுங்களா? ஏங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கவங்க இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்களேங்க. இது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே இல்லாதவன் கிடையாதுயா, சும்மா உருட்டாத நீயே. ஒண்ணுமே இல்லையா அவர்கிட்ட? அதாவது அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லங்கிறது என்ன தெரியுமா? எனக்கு என்ன வீடு இருக்கா? இந்த வீட்டை வந்து லோன் வீடு வந்து ஒரு மெஷர் கிடையாதுயா. வீடு ஒரு மெஷர் கிடையாது. ஃபினான்ஷியல் வெல்த்தோட, அதாவது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியோட இண்டிகேட்டர் வந்து வெறும் வீடு மட்டும் கிடையாது. மணி ஃப்ளோ இருக்கா இல்லையா, இவ்வளவுதான் மேட்டர். மணி ஃப்ளோ ஆகுதா இல்லையா, உள்ள வந்துட்டு வெளில போகுதா இல்லையா, அவ்வளவுதான். இது செலவு காசு வருது, ஒரு செலவு பண்றான் தானே, அதுவா? அது கிடையாது. அது 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 ரொம்ப இப்ப ஈஸியா உள்ள போயிட்டு வந்துட்டு வெளில போகுது இல்ல, அது உன்னால புரட்ட முடியுது இல்ல. டக்குன்னு ஒரு 10 லட்சம்னா உன்னால புரட்ட முடியுது இல்ல. எவ்வளவு பேருக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? 10 லட்சமா? என்ன தேவைன்னு சொல்லிட்டு போங்க. நான் சொல்றது ரொம்ப கம்மியா சொல்றேன் உனக்கு. இல்லைங்க, இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ற அப்படின்னா அதெல்லாம் 10-20 lakhs கையில ரொட்டேஷன் இல்லைன்னா பண்ண முடியாது. இல்ல அப்பெல்லாம் பண்ணவே இல்லை, அது பண்ணவும் இல்லை. கார்த்திகா, எனக்கு ஒரு டவுட். இப்ப சேலம் ஏரியால துப்பாக்கி போக்கி ரிலீஸ் பண்ணீங்களே, அது எப்படி அமௌண்ட் ஏதாச்சும் கொடுத்து அட்வான்ஸ் பண்ணும்? அட்வான்ஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இல்ல இப்போ எப்படி அதை ரிலீஸ் பண்ணீங்க? எப்படி நம்ம மேல இருக்க நம்பிக்கையில 2 பேர் வந்து அந்த படத்தை கொடுத்துருக்காங்க. புரியுதா தமிழ்? இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறது இப்போ அவனுக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கு, ப்ரொடியூசர்ஸ் இதெல்லாம் இருக்கு. இந்த நெட்வொர்க்கிங்கே ஒரு அசெட். இதை எப்போ வேணா பணம் பண்ண முடியும். இப்போ பணங்கிறது வெறும் பணமா இருக்கிறது மட்டும் கிடையாது. இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க கார்த்தி, அது என்னைக்கு வேணா பணமா மாற்ற முடியும். இன்னைக்கு ஒருத்தர் பேர் நம்பி கொடுக்குறாரு, சேலம் ரிலீஸ் பண்ணு பரவாயில்ல, ஏன்னா வரவு செலவு கரெக்டாக இருக்குது, கரெக்டாக கொடுத்துருவான், நல்லா பண்ணுவான்ட்டு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இல்லாமல் உள்ள கொடுக்குறாங்க. அதுவே பெரிய உங்களுக்கு அட்வான்டேஜ். அப்போ கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணி கொடுத்தா இப்படி தான் பெரிய ஆளுங்க எல்லாமே இப்படி தான் வளர்ந்தாங்க. வெறும் காசு வச்சுட்டு தமிழ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு ஒரு 10 கோடி ரூபா எடுத்தால் மட்டுமே நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஆயிட முடியாதுங்க. கார்த்தி மாதிரி நீங்கள் தொழிலை கற்றுக்கிட்டு பேஸ்லேருந்து உள்ளே வர்றான் பாருங்க சினிமாவில், அவன் என்றைக்குமே நினச்சி நின்றுவான். ஏன்னா அவனுக்கு 10,000 ரூபாவோட வேல்யூவும் தெரியும், நீங்கள் வந்து 100 கோடி ரூபா வேல்யூவும் தெரியும். ரெண்டுமே பார்த்துருப்பாங்க. ஐ மீன் பார்த்துருப்பாங்கன்னா போய் நின்று அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அந்த படங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ சினிமா வந்து அப்படி இருக்கிறவங்களை தான் அப்படியே குரூம் பண்ணும். ஸோ இங்கிருந்து பாருங்கள், இங்கே வந்து 5-6 வருஷம் ஒரு இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்போம் அப்படி கார்த்தி. ஒரு 2-3 படம் பண்ணுவோம், அப்படியே அடிக்கு தூக்கும், அப்புறம் அப்படியே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரிபியூட்டராகி ப்ரொடக்ஷன் பண்ணுறது வரும், கண்டிப்பாக நடக்கும். ப்ரொடக்ஷன் சொல்லி இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ இது எதுவுமே நம்ம காசை எடுத்து அப்படியே பொட்டிக்குள்ள இருந்தாலும் கொடுக்க வேண்டியதில்லை. ஒருத்தங்க நம்பி கொடுப்பாங்க, நம்மளை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நேர்மையாக வரவு செலவு பண்ணிட்டோம்னாலே நம்ம ஆயுஸ் ஃபுல்லாக காசு கொடுக்குறதுக்கு ஆள் இருந்துகிட்டே இருக்கும் தமிழ். நீங்கள் அந்த நேக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லைஃப் டைம் எப்போவுமே வரவு செலவு தான் தமிழ். வரவு செலவில் எவ்வளோ தூரம் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு வாழ்க்கை மேலே போயிட்டே இருக்கும்.
ஒரு 10,000 உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்குறீங்களா, மச்சான் 15 நாள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, அந்த 14வது நாள் கொடுத்துட்டிங்கன்னா அங்கிருந்து உங்கள் பேசிக் அந்த ஃபினான்ஷியல் அந்த டிசிப்ளின் வர ஆரம்பிதுன்னு அர்த்தங்க. வாங்குறதுங்க, வாங்கிட்டு அவங்ககிட்ட வியாக்கியானம் பேசுறது. ஏன் நான் வந்து உனக்கு அன்னைக்கு பீர் வாங்கி தரலையா, ஏன் அதில் கழிச்சிக்க மாட்டியான்னு பேசுறதுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. எப்படி வாங்கணுமோ அப்படியே கொடுக்கணும். அதாவது காசாக வாங்கினோம்னா அதை காசாக தான் திருப்பி கொடுக்கணும். ஒரு கோல்டாக வாங்கினோம்னா எந்த ஃபார்மில் வாங்குறோமோ அந்த ஃபார்மில் தான் திருப்பி கொடுக்கணும். அந்த கமிட்மெண்ட் மட்டும் நமக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நான் கம்பெனியெல்லாம் ரன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா, இப்போ நூலு எல்லாமே கடனில் தாங்க. எல்லாம் ஒரு டெப்ட் தருவாங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கடன் தருவாங்க. இப்போ டையிங் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணி தந்துருவாங்க. அது ப்ராசஸை அப்போயே பண்ணணும், கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் கடன் விடுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 7-8 லட்ச ரூபாய்க்கு பக்கத்தில் கடன் விடுவாங்க. ஏன் விடுறாங்க அப்படின்னா, ஒரே சிம்பிள் இது. எப்படியாவது 50,000 25,000 கொடுத்து அடைச்சிருவேன் நான். அதை வச்சுட்டு இருக்க மாட்டேன். எதாவது கொடுத்து அவங்களுக்கு அடைச்சிருவேன். பதில் சொல்லுவேன். எப்போ கூப்பிட்டாலும் பதில் சொல்லுவேன். ஒரு சாரி சொல்லுவேன் லேட் ஆச்சுன்னா. அதனால் ஓகே, இவன் எங்கேயும் போயிட மாட்டான், நமக்கு திருப்பி கொடு. இந்த நம்பிக்கை மட்டும் வந்துருச்சுன்னா போதும் பிரதர். இந்த நம்பிக்கை வந்து ஃபஸ்ட் இந்த கிளைண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கு கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்கு கரெக்டாக ரொட்டேஷன் பண்ணி கரெக்டாக அந்த டியூஸ் எல்லாம் பே பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரீ அப்ரூவ்டு லோனாகவே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. நிறைய வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஹோம் லோன் வாங்கியிருக்குது. இப்போ என் எய்ம் என்னென்னா, அது ஒரு 10-15 வருஷம் போட்டிருக்கேன். அவ்வளோவெல்லாம் இல்லை. ஒரு 5-6 வருஷத்துக்குள்ள அதை கட்டி முடிச்சிருந்துங்க. உங்க ஷாப் எப்படிண்ணா போகுது? அந்த கடை எப்படிண்ணா போகுது? சேல்ஸ்லாம் நாட் பேட் பிரதர், நாட் பேட். நம்ம நினச்சதை விட நல்லா தான் போகுது. பிரேக் ஈவன் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் பண்ணுது ப்ரோ. எனக்கு அது பிரச்சனையே இல்லை. ஏன்னா அங்கே இருக்கிற ஸ்டாஃப் வந்து டியூவல் ஸ்டாஃபுங்க. அது கடையும் பார்த்துக்கிறாரு, எனக்கு கஸ்டமர் சப்போர்ட்டும் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் எனக்கு அந்த சம்பளம் மிச்சமாகுதுங்க. ஸோ ஓகே ப்ரோ, பிஸ்னஸ் ஓகே. அடுத்து நிறைய ஐட்டம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ப்ரோ, அதுதான் பிரச்சனை. ஸோ அது இப்போ தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இந்த ஒரு 2-3 மாதம் ஒரு சீசனுங்க. அப்படி அடிச்சு தூக்கிடுவாங்க, கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. ஸோ எனிவேஸ் 2 கால் ஆச்சு. தேங்க்யூ ஆல். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே ப்ரோ, முடிச்சுக்கலாம். அதான் பை அப்பா. ஸோ டேக் பை தமிழ் பை. தேங்க்யூ ப்ரோ. பை 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 ப்ரோ.